நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரியல. மங்கபதி நாயகி சிறுடி சாய்பாபா அவர்தான். அவரை நீங்க சாய்பாபாவா நீங்க? ஆமா, அவர்தான் நீங்க. நான் தான் நீங்க, நீங்க தான் நானு. சரி, சாப்பா கொடுத்துட்டு வந்து பேசணுமா? சாப்பா கொடுத்துட்டு வந்து பேசணும். சரி, வா கொடு. வணக்கம் வணக்கம், வாங்க. ஓம் நம சிவாய நமக. சார் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க நீங்க? உங்க பேரு? மங்கபதி. இப்போ வந்து மங்கபதி நாயகத்தில் விநாயகர் கோயிலில் இருக்கும்போது விநாயகர் கோயில் மட்டில் கொய்யாப்பழம் விழும், அது எடுக்க போவேன். அப்போ சீரடி சாய்பா வந்து வருவார். அப்போ வந்து நான் நல்ல ஃப்ரெண்டு அவர். சாய்பாபா ஃப்ரெண்டா நீங்க? ஒன்று ரெண்டு மேட்ரு பேசணும் அவர்கிட்ட, சொல்லிடுங்க. சரி, சாப்பாடு கொடுத்துட்டு வரேன், மறக்காம சொல்லணும் அவர்கிட்ட. சிவாய நமக. அம்மா நமச்சிவாய் 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 நமச்சிவாயம். ஐயா வாங்க ஐயா, ஒரு நிமிஷம் சாப்பாடு கொடுத்து வந்தேன். நமச்சிவாய நமக. இல்ல, அவரு சாய்பாபா இருக்காருல்ல, சாமி சாய்பாபா, அவருடைய ஃப்ரெண்ட் அவரு. அவரு ரெண்டு பேரும் வந்து கொய்யாக்கா தோப்புல தானே பாத்தீங்க? மங்கபதி நாயகத்தில் விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது சார். அங்கே சீரடி சாய்பாபா இருப்பார். ஆனால் அதுக்கு நல்லா எவ்வளோ பெரிய அருள். ஆனால் அவர் அருள் எனக்கு சத்தியமாக தெரியாது. அவர் கூட ஃப்ரெண்டு அவர். அவர்தான் இவர் வேலையிலேருந்தே வராருங்க எல்லாரும். சரி, கட் பண்ணிக்க. எதுவும் பேசலாமா? அது இல்லை இல்லை இல்லை, வேணாம் வேணாம். சரி, வந்து செய்யணும்னு ரொம்ப ரொம்ப எதுவும் பார்த்து அண்ணாமலையோட ஆசீர்வாதம் ஐயா. நமச்சிவாய். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். சரிங்க சரிங்க, வாங்க 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 ஐயா, வாங்க ஐயா, வாங்க ஐயா. சரிங்க ஐயா, வாங்க ஐயா. உங்களுக்கு என்னங்க ஐயா வேணும்? எனக்கு உங்களுடைய அன்பும் அன்பும் பாசமும் அது மட்டுமே எனக்கு முடிவு வரைக்கும் செய்ய முடியும். அன்பும் பாசமும் மட்டுமே போதும் எனக்கு. சரிங்களா? டெய்லி நான் இங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்தியர் வியாபாரம். அதனால் அங்கே வியாபாரம் நிறையா தெரியும். திருக்கோயிலில் திருவண்ணாமலை, வேலூர், ஆற்காடு, கொடியாத்த, வாணியம்பேட்டலாம். நான் எதாவது வாங்கி சாப்பிட்டேன். இருக்கிற வியாபாரம் எனக்கு ஒரு மாதிரியா தப்பாக நினைப்பேன். பரவாயில்ல பரவாயில்ல, அதுக்கு பரவாயில்ல மாட்டேங்கிறேன். பரவாயில்ல. சரிங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் மோர் தண்ணி குடிக்கிறீங்கல்ல, இப்போ புரியுது எனக்கு புரியுது. நீங்கள் சாப்பிடுங்க, இது மட்டும் சாப்பிடுங்க. இந்த படியாரத்துக்கு பயிர் விற்கிற மாதிரி எங்கள் அண்ணன் மகன் தான். பரவாயில்லைங்க ஐயா, அண்ணாமலையார்னு வந்துட்டா நமக்கு அண்ணாமலையார் தான் எல்லாமே. இதுதான் வந்திருக்கோம். ஆமா, இருந்தாலும் ஒரு மாதிரி அனுப்பிச்சுக்கிறேன். சரிங்க, நான் ஒரு அதெல்லாம் ஒன்றும் தப்பா இது பண்ணீங்க. இவரு இவரு வந்து யார் தெரியுங்களா? இவரு யார் தெரியுமா? யார் நீங்க? அவரே சொல்லுவார். இளமாறன். ஓம் நம சிவாய. ஒரு சாப்பாடு கொடுத்துட்றா அவருக்கு. ஒன்று வாங்கிக்க வேணா. அண்ணாமலையாரே அருணாச்சலேஸ்வராய நமக. இளமாறன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். சாய்பாபா உங்க ஃப்ரெண்டாமே, என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க. சாய்பாபா உண்மையான பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட நிறைய கோரிக்கை வைக்கணும். ஏன்னு வச்சுக்கலாம், கோரிக்கை வைக்கிறீங்க. எப்போ வைக்கிறீங்க? சார் நீங்க யார் சார்? உங்க பேர் என்ன? இளமாறன். அப்படிங்களா? அதனால எம்ஜிஆர் மாதிரி தக தக தகன்னு மின்றீங்க. உங்க பார்வை பார்த்துதான். தார் பாய் வரும்போது நான் எடுத்துன்னு வரமா. இப்ப இல்லம்மா, நான் இன்னொரு இந்த பக்கம் நான் வந்தேன். நீங்க நைட்டு இவரை கூட ஏப்பி குத்துனேன். என்னன்னா மழை அதிகமா வர அன்னைக்கு ஒரு வாட்டி வந்தோம். செல்லுல பார்த்தாங்க, கீழே போச்சு விட்ட ஒருத்தருக்கு கீழே போட்டு விட்டேன். அதாம்மா, நான் நைட்ல கார் எடுத்துன்னு வரும்போது யார் யார் ரோட்ல பத்துன்னு இருந்தாங்களோ உண்மையான இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் போனேன். அன்னைக்கு தரேன் கொஞ்ச நாள் ஆகட்டும், தரேன் நான். அப்புறம் சொல்லுங்க சாமி. அப்ப நல்லா இருக்கீங்க. எப்ப நாட்டுக்கு வருவீங்க? இப்ப தமிழ்நாட்டுக்கு எப்ப தலைவியா போறீங்க? தமிழ்நாட்டுக்கு தலைவியா? யாரு? ஜெயலலிதாமா. நாட்டு ஆள் எல்லாம் கொள்ளடிக்கிறதுலாம் இருக்குது. அப்ப நாங்களாம் எங்க போய் நிப்போம்? என்ன அடி வாங்க வைக்காம உரத்துல முடிவு பண்ணிக்கிறீங்க டெய்லியும். ஏதோ மினிஸ்டரா வந்து அப்படியே உடனே நம்ம ஜெயலலிதா சீட்டுக்கு வந்துடுவோம். நிஜமாவே நானா மினிஸ்டரா? நீங்க ஜெயலலிதா தான் எனக்கு நல்லா தெரியுது. நான் ஏதாவது ஒரு செஞ்சு தரேன் உங்களுக்கு எல்லாருக்கும். நமச்சிவாய் ஐயா, நமச்சிவாய். முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு தரேன். சரிங்க ஐயா. நீங்க எத்தனை வாட்டி மலை சுத்துறீங்க? இல்ல கணக்கே இல்ல. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி மலை சுத்துறீங்க? ஒரு வாட்டி. 3 வாட்டி மலை சுத்துறாரு. சாமி கால் முடியாத ஒரு ஆள் அங்க உட்காந்துருந்தானா, அந்த ஆளுக்கு மறுபடியும் உட்காந்துருக்கான்.
ராத்திரி சாப்பாடு இல்லைன்னு அம்மா சாப்பாடு என்னன்னு இப்போ கேட்குதுங்க 2-3 பேர் அந்த குண்டாலாம் வச்சு சுற்றுவாங்க. நேற்று வண்டியில் வந்து இந்த வெஜிடபிள் கொடுத்தாங்க, கவரில் கொடுங்கன்னு வாங்கி வச்சேன், கவரில் அள்ளி போட்டு கொடுத்தாங்க. அந்த டப்பாவில் போட்டு அடைச்சி 2 பேருக்கு 2 டப்பா கொடுத்துட்டான். நீ கொடுத்த சோறு வெள்ளை சோறு ரசமும் அவன் அந்த ஐயாவிட்ட கொடுத்தான். பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் பசி தீர்த்தீங்களா? அதை வச்சு 3 பேர் சாப்பாடு கொடுத்துட்டான். சரிம்மா, நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையா? நானும் ஒன்று சாப்பிட்டேன், இந்த புதினா சாதம் சாப்பிட்டீங்க. இன்னொன்னு தான் நைட்டு வச்சிருந்ததை குடுத்துட்டீங்க. ஆமா, சரி பரவாயில்லம்மா. யாரோ தானம் பண்ணி தானம் வாங்கினா யாரும் அது மாதிரி நான் வாங்கினேன்னா அந்த சுண்டல் வாங்கி அந்த கூட ஆளுகிற வந்து. சரிம்மா நம்மளே சாப்பிட்டா ஒன்றும் அதுல பலன் கிடையாது. சரிம்மா என்னாச்சு? என் வண்டி தேவைப்படுதா? ஆமா, எங்க வண்டி அதிகம் வேணாம், எங்க பையன் வண்டி தான். அதனால உங்க வா, நீனு வா. அவர் கோடீஸ்வரர் முந்திரி தோப்பு போனார். சத்தியமா நீனு வா. கொன்ருட்டில மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவரு. நான் இல்ல, இப்ப பிச்சைக்காரா. எப்ப பிச்சைக்காரன்? சொத்தெல்லாம் எழுதி குடுத்துட்டு வந்துட்டீங்களா? இல்ல இல்ல, அப்புறம் என்ன பிச்சைக்காரன்? 2 பேரும் மாத்தி அடி போறீங்க. வா, நீனு வா. அவன் போட்டோ எடுக்கிறான், அவன் வந்துட்டு அப்புறம் எப்படி கம்மி இருங்க. சரி பாப்பா, ஏன்பா ஒழுங்குற? சரிங்க ஐயா. இந்த போட்டா எனக்கு ஒரு காத்து வரணும். கண்டிப்பா ஓடிப்போம். சரி, கண்டிப்பா கம்பெனிக்கு போயிடும். கிளியரா இருக்கணும், அழகா இருக்கணும். இது நல்லா இருக்குண்ணா, எடுத்தாச்சு. கம்பெனிக்கு போயிடும். கண்டிப்பா ஐயா. சரிங்க ஐயா, வாங்க. வண்டியோட அதுதான் இருக்கு. சரிங்க ஐயா. கம்பெனி கொண்டு வச்சிருவாங்க. சரிங்க. சரி வாங்க, அவர்கிட்ட பேசிட்டே இந்த கிளம்புறேன் நான். சரி மிஸ்டர் இளமாறன் சார். சொல்லுங்க சார். என்ன அப்படி ஸ்டைலில் உட்காந்துக்கிறீங்க? வரமாட்டீங்களா? ஏந்து போகலாம். முக்கியமான ஒரு மேட்ரு சார். ஏன் கருத்துருவீங்களா? கார்ல எனக்கு ராசி கிடையாது சார், நிஜமாக பஸ்ஸில் தான் போயிடுவேன். தனி விமானம் எதுனா, ஹெலிகாப்டர் அந்த மாதிரி எதுனா? ராசி கிடையாது. எங்க அம்மா ஹெலிகாப்டர் தான் பறக்குது, அது என்னை வந்து இட்டே போக மாட்டேன். நீ வந்தாலும் ஹெலிகாப்டர் மேலே போய். ஓஹோ, நீங்க என்ன கேட்டீங்க அன்னைக்கு? குளிருதுன்னு நான் பேசிட்டு அப்புறம் குடுக்கத்துக்கு கூப்பிட்டா வர மாட்டீங்க? நிஜமாக அவர் ரொம்ப நாளா பெட்ஷீட் கேட்டுக்கிறாரு, குளிருதுன்னு. அதனால ஒரு பெட்ஷீட் வாங்கி வச்சிருந்தோம். நிறைய வாங்கி கொடுங்க. ஒண்ணு வாங்கி தராங்க. நிறைய பார்த்து பார்க்க முடியாம உங்களை பார்த்து எவ்வளோ பேர் சாப்பாடு வந்ததுலேருந்து சாப்பாடு. 1993 வந்தேன். ஒரு நேரம் சாப்பாடு. யாரு? இவங்களா? தர்தல் நாராயண் சேவா உள்ள விஐபிங்க சாப்பிட்றத எல்லாம் இவர் போகிற இவரோட அருள் தான். ஆனால் இவர் வெளியே ஜாலியாக சுத்த விட்டாங்க. எங்கேயுமே எங்கே வேணா போ, எங்கே வேணாமான்னு. நான் ஒரு வாட்டி உள்ளே போனேன், என்னை உள்ளே கையை வச்சு விட்டான், காலை வச்சு விட்டான் சார். சரி, என்ன உங்கள் பேர் என்ன? என் பேர் இளமாறன். என்ன ஊர்? என் ஊர் சென்ட் தாமஸ் மவுண்ட், பரங்கிமலை. என்னுடைய அருள் வந்து சங்கர் சலீம் சைமன் 3 ஜாதியில எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கினாரு. 3 ஜாதியிலையும் கல்யாணம் பண்ணிட்டாரா? வயசுக்கு என்ன பண்றதுன்னு. இப்ப நான் எந்த ஜாதினா முஸ்லீமு. இப்படி பண்ணி நமஸ் பண்ணோம். திடீர்னு இது எனக்கு சோறு போடலாம் பிளஸ் பண்ணோம். பிளஸ் இவர் காலை வச்சு சாப்பாடு ஓடிடுவேன். சாப்பிட்றதுக்காக எதவளாலும் பண்ணுவீங்க. வயிற்றுக்கு என்ன பண்ணல, அல்சர் வந்துடுமே. அல்சர் வந்துடுமா? இந்த காட்டுல நாங்க யாருக்கிட்ட ப்ராப்ளம் பிரச்சனை வந்து டக்குன்னு காலில் விழுந்துடும். சண்டைக்கெல்லாம் நிக்க மாட்டோம். டபால் காலில் உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் வந்து டபால் காலில் வீழ்ந்து வீண்டு ஆசிரியர் வாங்கிப்போம். நீங்க சாமியார்ன்றாங்க, அப்படி இப்படின்றாங்க. உண்மையா? எதோ சொல்றாங்க. யார் போட்டுட்டு தூட்டுவார். நீங்க சாமியார் தானே? சாமியார் தான். எல்லா ஜாதியிலும் இருக்கிறேன். எல்லா ஜாதியிலும் சாமியார். ஆனா என்னுடைய ஊர் வந்து ஸ்ரீலங்கா. யாரு இது பண்ணிட்டாங்க போல, கர்ப்பமாகிட்டாங்க போல. வெளியே சொன்ன வெக்கக்கேடு சொல்லிட்டு அப்ப நாடு கடத்துறாங்க. அப்ப எங்க அம்மா வயிற்று தள்ளின்னு வேலூர் ஜெயிலில் அங்கதான் என்னை பெற்றாங்க. ஒரு 10 நாள் ஒரு 20 நாள் வரையும் பார்த்துருந்தேன். இந்த குழந்தைய யாருன்னா கிட்ட கொடுத்துருங்க, நான் எப்படி வளர்க்குறது தெரியல சொல்லிட்டு வார்டன் எங்கெங்கேயோ இருக்கிறாங்களா, அந்த பூங்காத ஒருத்தர் எங்கேயோ இருக்கிறாங்க, அவர்கிட்ட கொடுத்துட்டா வளர்த்துவா, எப்பயா நான் குழந்தைய பார்த்துக்கிறேன். ஓஹோ, அப்படி வந்தவர் தான் இளமாறன். அப்படிதான் வந்தேன். எங்க அம்மா பக்கத்துலேயே வந்தது. இப்படி கண்ணாடி தூக்கி பாருங்க, அதை சேர்த்து இல்லை இருந்தா நான் அப்படிதான் பா, நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு. சரி. அப்போ நானும் அது மாதிரி ஆகணும்னு நினச்சேன் எங்கள் அம்மா மாதிரி. ஆனால் எனக்கு நிறைய தெய்வங்க நிறைய குத்து. சரி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் பிரம்மசக்தி விஷ்ணு சக்தி சிவசக்தி ஓம் வித்யாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதயே சரண்யே திரியம்பிகே தேவி கௌரி நாராயணி நமஸ்துதே.
பாத்தீங்களா? காமாட்சி அம்மா கோயில்ல போய் நிக்க வச்சுட்டாங்க பொழுது. எங்க காஞ்சி காமாட்சியா? இங்க மார்க்கெட் திருமஞ்சனம். ஆமா, கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதான் இப்ப நின்ட்டேன் சார். எனக்கு தெரியாது விழா நடக்குது. அப்படி வீட்டுக்கே வந்து சக்கரை பொங்கல் கொடுக்குறான்னு பசிக்கு தானே நீ வருவேன். அவங்க சூடு பிரசாதத்துக்குனே வருவான்னு சொல்லிட்டு இட்டு வந்து உங்களை மாதிரியே வந்து இன்னொரு அள்ளி கொடுத்தாரு. சாப்பிட்டீங்களா? சொல்லுவாரு நீ சாமியாரா எதுக்குன்னா, நான் சாமியார்லாம் கிடையாது, வயிற்று கையத்துக்கு வந்தேன் நான். அந்த ஆஞ்சநேயர் ஆமா, ஆஞ்சநேயர் கோயில் கும்பாபிஷேகம், தொண்டரீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம், காமாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம். நான் சாப்பாடு வாங்க மாட்டேன்னு 10 ஆள் சொல்றேன். அவர் இந்த முறைக்கு பார்த்து என்னையா முறைக்கு பார்க்குறாங்க. சரி விட உங்களை பத்தி தெரியாது அவருக்கு. சரி, நமச்சிவாய நமக்கு. ஆமா, வச்சுட்டு கேட்டீங்களா? உங்களுக்கு ஒண்ணு எடுத்துன்னு வந்தேன். இதையும் வந்து தானம் குத்துறாதீங்க. இது போய்த்தீங்க. சார் அது பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு தட்டியாது அவர்கிட்ட 200 கொடுத்து 2 ஷர்ட் வாங்கிக்கணும் சார். பரவாயில்ல, வாங்கினீங்களா? வாங்கி போட்டுக்கணும். யாரு? நான் இவன் போட்டுக்கணும். போட்டுனீங்களா? அதை குத்தாங்க போல. இது என்கிட்ட குத்து மஞ்சள் கயிறுலாம் கட்டிக்கிறீங்க. என்ன இது? அது காப்பு கட்டுவாங்கல்ல சார், அதுக்கு இளமா இருக்கு நிற்பாங்க. அங்க பேலன்ஸ் இல்லை அந்த அம்மாவுக்கு, நான் தான் பேலன்ஸ். சரி சரி சரி, போயிட்டு வரட்டுமா? 5 பேரு சார். நான் திரௌபதி. திரௌபதியா நீங்க? சரி. யாரும் வந்து பேசலான்னு தெரியல. யாரே தெரியல, நானும் கேட்டுக்கிறேன், உலக மக்களும் கேட்டுக்கிறாங்க. போயிடுவாங்கல்ல அம்மள மாட்டிக்கும் போது அது யார் சொல்லி போகலாம். யாரு அது? அது அத்தான். அத்தானாவா? அண்ணாமலையாரா? உண்ணாமலை அம்மா. நான் உண்ணாமலை ஒரு பாதி தான் நிக்கிறேன். ஒரு பாதி என்னைக்கு இல்லாம தனியா நிக்கிறேன். ஆமா. சரி, ஓம் நம சிவாய நமக. அருணாச்சலேஸ்வரர் நீங்க. நானா? இந்த பக்கம் இந்த அடியா நம்ம அருணாச்சலேஸ்வரர் அப்படியே குஞ்சாபலம் ஒரு லட்சுமி ஒரு 2. சரி, அண்ணாமலையாரே என்ன 2 மன்னிச்சிரு. அடிப்பார் நைட்ல வந்து. அடிமா நான் எதுக்கு எல்லாம் நான் வயசு நமச்சிவாய 2 இளமா. சரிங்க. மகாலட்சுமி உண்ணாமலம்மா 3ன்னு வாங்க. என்ன 3 தான் எமலிங்கம். சரி சரி. அங்கதான் அந்த கேள்வி என்ன எப்படி தோச்சா தெரியுமா சார்? யாருக்கு சொல்லி யாருன்னு தெரியல. விட்டுக்கட்ட வரல, விட்டுக்கட்ட வருது இப்பதான் வருது. சரி, நான் இல்லாம இப்ப தனியா வாங்குற போது. சரி சரி, வாங்கட்டும் எல்லாத்தையும் வாங்கி அவங்களே வச்சுக்கிட்டோம். சரி, போயிட்டு வரட்டுமா? ஓம் நம சிவாய. ஐயா போயிட்டு வரேன். நமச்சிவாய. உங்களுக்கா? என்ன ரசம் மோர் கொடுக்கல? தர நாளைக்கு சரி சரி, வாங்க. நீங்க எங்க குரு சார், சின்ன வயசுல இருந்து குரு சார். நானா? ஆமா, உங்க தலையில இருந்து பாத வரை நான் தான் இருப்பேன். நீங்க தானா? நிச்சயமா இருப்பேன் சார். சரி, உண்மையாவே வாழ்த்துக்கள். இளமையாக்கிறீங்க பாருங்க. அப்ப அந்த காலத்துல வயசான மாதிரி இப்ப இந்த ஜென்மத்துல நீங்க எவ்வளவு இளமை இல்ல. உங்களுடைய வயசான என்னைக்கு எல்லாரும் ஒரு கொடுப்பன. சரி, போயிட்டு வரேன். ஐயா போயிட்டு வரேன். நேரம் முடியாது. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. மனநாச்சால சாய்கிற ஊர் இல்ல. சரிங்க ஐயா. வந்து ஒரு மன தத்துவத்தால சாதிக்கூடிய. சரிங்க ஐயா, போயிட்டு வரேன். நேரம் ஆயிடுச்சு. வரீங்களா? நாளைக்கு பேசலாம். ஆமா, என்னம்மா ஆள் இல்லை, ரொம்ப நாளா எங்க போயிருந்தீங்க? அப்படிங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நம சிவாய. சாப்பிடுங்க. வாங்க. கோயம்புத்தூர் சாமி அவர்களே, என்ன அப்புறம் இன்னும் ஒரு 6-7 பேர் ஒன்னா உட்கார வச்சுட்டீங்க. நான் தனியாக தான் உட்காந்துருப்பேன். எல்லாம் இந்த நேரத்துக்கு வந்தாங்க, உட்காந்துட்டாங்க. பரவாயில்ல, எல்லாமே இறைவனுடைய. ஆமாம். தாத்தா என்ன எத்தனை வேணும்? ஒன்று போதுமா? ஒரு சாப்பாடு கொடு. மோர் வேணுமா? புளி சாதம் வேணுமா? ஓம் நமச்சிவாய. புளி சாதம் சாப்பிடுங்க. அன்னதானம் கொடுக்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்களாலதான் நீங்க வயிறார சாப்பிடுறீங்க. நம்ம இந்த ரோட்டுக்கு வந்து டெய்லி அண்ணாமலையார வழிபட்டு இருக்கோம். என்ன டெய்லி மலை சுத்த வைக்கிறாங்க என்னுடைய ஸ்பான்சர்ஸ். அவங்க வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து புண்ணியம் கட்டிக்கிறாங்க. என்ன மலை சுத்த வச்சு எனக்கு புண்ணியத்தை உண்டாக்குறாங்க. அதனால ஏதோ ஒரு ரூபத்துல அண்ணாமலையார் டெய்லி மலை சுத்த வைக்கிறாரு. இதெல்லாம் பாக்கியம் சாமி. எல்லாரும் கிடைக்கும். ஆமா கிடைக்காது.
இங்கேயே லோக்கல்ல இருக்கிறவங்களே மலை சுத்தமா ஞாயிற்றுக்கிழமை தான் மலை சுத்துவாங்க. நீங்க ஒரு நாள் நம்ம கோயிலுக்கு போவாங்க வருவாங்க. ஊர்ல இருக்கிறவங்க 10% தான் சாமி நினைச்சு மனசார சுத்துறாங்க. பாக்கி 90% நினைக்கிறதே இல்லை. ஜாலியா பேசின்னு என்ன கடைசியில் என்னங்கிறாங்க, அண்ணாமலை எங்களுக்கு ஒண்ணு கொடுக்கறதில்ல, கவனிக்கிறதில்ல. உங்களுக்கு தராரு அண்ணாமலையார் எல்லாம்? எல்லாம் உங்களை தான் பாக்குறாங்க. அண்ணாமலையார் உங்களுக்கு தராரு எல்லாம்? நம்பர் 1 பரவாயில்ல. பாக்குறாரு. அதாவது காரு பணம் அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை அப்படின்லான்றத விட எந்த ஒரு பொறுப்புமே எந்த ஒரு பொறுப்புனா சொல்றது தப்பா போறேன், எந்த ஒரு கடமையுமே எந்த ஒரு இதுவுமே இல்லாம நிம்மதியா அப்படி அண்ணாமலையாரேன்னு உட்காரும் போது வயிற்றுக்கு சாப்பாடும் உடுத்த உடையும் தூங்குறதுக்கு நல்ல தூக்கத்தையும் கொடுத்தாலே மிகப்பெரிய கோடீஸ்வரம். அப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வரம் தான் நீங்களா? ஆமா சாமி. இப்போ வந்து எனக்கு 50 வருஷம் முன்னாடி அண்ணாமலை யாருன்னே தெரியாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி? ஆமா. ஆனா திருவண்ணாமலை தீபம் கேலண்டர்ல பாப்பேன். ஆனா திருவண்ணாமலை இப்படி இருக்குமா, கோவில் இருக்குமா எனக்கு தெரியாது. ஆனா வந்ததும் கிடையாது, நான் முயற்சி பண்ணதும் கிடையாது. ஏன்னா நான் வந்து மாசம் கேரளா மீன் கொளுத்தம்மன் கோயிலுக்கு போவேன், பல்லசேனை அம்மா கும்பிட்டு இருந்தேன். அப்ப எந்த கோயிலுக்கு போக மாட்டேன். அவ கடைசியில இந்த மாதிரி நான் அப்புறம் இந்த ஊர்ல இருந்து ஒரு பையன் அங்க வந்தான். காமியார போறேன் அங்க வேலைக்கு வந்தான். கோயம்புத்தூர்ல இதுல வேலைக்கு வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆட்டோ வித்துட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஓ, ஆட்டோ வித்துட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போனீங்க? முடியல ஆட்டோ ஓட்டுறது. அது கொரோனா வந்து ரயில்ல போற நிறுத்திட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். ஓ சரி சரி சரி. ரயில் நின்று வருமானம் வராது. ஆட்டோ வந்து 7270 ரூபாய் டியூ கட்டணும். ஓ சரி சரி. அதனால முடியாது சொல்லி ஆட்டோ கைமாத்தி விட்டேன். 30,000 வாங்கி வேற ஆள் கொடுத்துட்டேன். சரி. அப்ப வாட்ச்மேன் வேலைக்கு போனேன். வாட்ச்மேன் வேலைக்கு போகும்போது அங்க இந்த ஊர் பையன் அங்க வந்துட்டான். திருவண்ணாமலை பையன். ஆமா, குண்டா பையன் வந்துட்டு நாங்க சாமியார போறேன் சொல்லிட்டு இருக்கும்போது எங்க ஊருக்கு வாங்க அப்படின்னா. உங்க ஊர்ல என்னப்பான்னா? எங்க ஊர் திருவண்ணாமலைன்னா. வருஷத்துக்கு ஒரு நாள் தானப்பா தீபம் அப்படின்னா. இல்லைங்க, மாசம் இருக்கு. தினந்தோறும் தீபங்க எங்க ஊருக்கு வாங்கன்னா. பத்தி அண்ணாமலையார் எப்படி உங்களை வழி நடத்துகிறாரு பாருங்க. அவர் தான் அண்ணாமலையார். அதுதாங்க அண்ணாமலையாரு. நீங்க ஆட்டோ ஓட்டின்னு இருந்தவரை கொரோனான்னு ஒண்ணு வந்து கொரோனால இருந்து இங்க சாமியாரா மாறி இருக்கிறீங்க நீங்க. கொரோனான்னு வந்து அப்புறம் எங்க ஊர் பையன் வந்து தீபம் நீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் திருவண்ணாமலை விசேஷம் நினைச்சுக்கிறீங்க. அப்புறம் சொன்ன உடனே வந்து சரி நீங்க எப்படி வேலைக்கு போன ஒரு சாமியாரா போன முடிவு பண்ணீங்க? அதுக்குள்ள ஆட்டோ விட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போனேன். வாட்ச்மேன் வீட்டுல மரியாதை இல்ல. வாட்ச்மேன் வேலைக்கு போன ஆட்டோன்னு ஒரு 20,000 30,000 சம்பாதிப்பேன். சரி. இதாவது 10,000 தானே வருது. அதுல இது இல்ல, அவங்க திருப்தி இல்ல. அப்புறம் உங்களுக்காண்டி சாப்பாடு ஆக்குறேன், உங்களுக்காண்டி சாப்பாடு ஆக்குறேன், நாங்கன்னா நூடுல்ஸ் செஞ்சுக்குவோம் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. ஒரு நாள் கோவம் வந்து சரி செல்போன் வச்சிருந்தேன். ஏசி வீட்டுல கொடுக்க ஒரு 500 ரூபா கொடுங்க, பஸ் சார்ஜ் திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம தரேன்னு சொல்லி போறதுக்குள்ள பொண்ணு வந்து பார்த்துட்டான். எனக்கு மானத்தை வாங்குவீங்களா அப்படியா இப்படியா சொல்லி சண்டைக்கு வந்துட்டான். எனக்கும் கோவம் வந்துருச்சு. போய் வீட்டுக்கு போக செல்போன் அடிச்சு உடச்சிட்டு புள்ளைய அடிக்க முடியாது, கல்யாணம் பண்ண புள்ள பையனா இருந்தா கூட அடிச்சிடலாம். புள்ளைய எப்படி அடிக்க சொல்லி போட்டு செல்போன் அடிச்சு உடச்சிட்டு வீட்டு விட்டு வந்துட்டேன். அப்படியே லுங்கியோட வந்துட்டேன். சரி பஸ் வரலாம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, 1 ரூபா மட்டும். அப்படியே எப்படி அந்த பையன் எப்படி பாத்தீங்க? அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தானுங்க. என்னன்னு? ஏற்கனவே இந்த ஊர்ல அண்ணா தான் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா எல்லாமே சாப்பாடு கிடைக்கும், பத்திரமா இருக்கலாம், எந்த ஒரு இது இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தான். பரவாயில்ல. சரி 2 வீலர்ல அண்ணாமலையாரே வந்து சொல்லிக்கிறாரு. இப்ப உண்மைக்கு அந்த பையன் இன்னும் கல்வி சிக்கலைங்க. ஊரை சுத்தி பார்த்தேன், ஆள் நல்லா இருப்பான். வரேன். அப்புறம் என்ன ஆச்சு? அந்த மாதிரி 2 வீலர் லிஃப்ட் கேட்டு வந்தேங்க. எங்க இந்த 2 வீலர் லிஃப்ட் கேட்டு? மெயின் ரோடு 2 வீலர் கேட்டு லிஃப்ட் கேட்டு வந்தேன். அப்படியே கோவத்துல கிளம்பிட்டு லிஃப்ட் கேட்டு வந்தேன். அவட்ட போய் நடந்தாலும் சொல்லிட்டே வந்தேன். யாருக்கிட்ட? 2 வீலர் காரிட்ட பரிதா போட்டு இறங்கும்போது 50 ரூபா கொடுத்தாரு. அவரு ஒரு அண்ணாமலையாரா இருந்துக்கிறாரு. அவரு தாடி விட்டு வந்தாரு, மாதிரி இருந்தாரு. சொத்து இல்ல, அவர் 50 ரூபா கொடுத்தாரு. சரி 50 ரூபா வாங்கிட்டு நம்ம மேட்டுப்பாளையம் பத்திரங்களுக்கு போய் அங்க தர்மம் எடுத்துட்டு பஸ் காசு எடுத்து இங்க வரலாம்னு நினைச்சிட்டு மேட்டுப்பாளையம் வண்டி ஃபர்ஸ்ட் தர்மம் எடுக்கிறதுக்கு போலான்னு அங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா தர்மம் எடுத்து போயிடலான்னு. ஆமாங்க. எப்படி நீங்க ஒரு வேலை செஞ்சு நின்று திடீர்னு தர்மம் எடுத்து எப்படி உங்களுக்கு தோணுச்சு? வேலை செஞ்ச என்னால எனக்கு ஆட்டோ தான் ஓட தெரியுங்க. ஆட்டோ வித்தாச்சு. அப்ப வேற என்ன வேலை? எனக்கு கண்பார டீம் இங்க வந்து அந்த கண்ணாடியே போட்டேன். அப்ப கண்பார டீம் கால உடஞ்சி காலில் பிளேட்டு. ஏன்னா வேகமா ஓட கூட முடியாது, சமணங்கள் போட்டு உட்கார முடியாது. வேலைக்கு போறதுக்கு தர்மம் எடுக்கலாம் டக்குன்னு முடிவு வராது அவ்வளவு சீக்கிரம். யாருக்குமே தர்மம் கையேந்தலான்ற எண்ணம் வராது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும். இல்லைங்க சாமி, அதான் தம்பிகிட்ட ஏற்கனவே விசாரிச்சிருக்கேன்ல, நான் சொல்லியிருக்காருல்ல விசாரிச்சாங்க. அப்புறம் அவர்கிட்ட 50 ரூபா வாங்கினீங்க. வாங்கிட்டு மேட்டுப்பாளையம் பஸ் கோயிலுக்கு போகலான்னு மேட்டுப்பாளையம் பஸ் ஏறினேன். அது மேட்டுப்பாளையம் போகாம எங்க அண்ணன் பெரியம்மா வீட்டு வழியா அண்ணன் வீட்டு வழியா போகுது. சரி, எனக்கு கேட்டா பாலம் கட்டிட்டு இருக்காங்களாம் மாநிலத்துல. சரி அங்க போறதுக்கு அண்ணன் கிட்டே பெரியம்மா கிட்டே கேட்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் இது மாதிரி வீட்டுல சமாதானம் பண்ணி வைக்கணுமான்னு கேட்டாரு. வேண்டாம் சரியாகாதுன்னு சொல்லிட்டு அவரு பஸ் காசு 600 ரூபாய் பணம், ஒரு பெட்ஷீட்டு, ஒரு தட்டு, ஒரு டம்ளரு, பைய
நெய் எல்லாம் கொடுத்தாரு. அங்க ஒரு அண்ணாமலையார் வந்துக்கிறாங்க. அவருக்கு இப்ப கும்பிட்டு இருக்கேன் அண்ணாமலையாட்ட. அவருக்கு டெய்லி அவருக்கும் வேண்டி கும்பிடு. சரி, அப்படியே அங்க இருந்து அப்படியே எப்படி வந்தீங்க? தண்ணி கொடுக்குறவங்க எல்லாத்துக்கும் நான் டெய்லி வேண்டிட்டு இருக்கேன். சரி, அங்கிருந்து எப்படி வர்றீங்க? அங்கிருந்து வந்துட்டேன் பஸ். அப்படியே அங்கிருந்து பஸ் ஏறி வந்து இங்க வந்து என்ன பண்ணீங்க? வந்து இங்கெல்லாம் இங்க இறங்கி சாமியார்ட்ட எல்லாம் வேட்டி பையெல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் நாள் உட்காரும் போது எப்படி தோணுச்சு இந்த இடத்துல உட்காரும் போது? முதல்ல இங்க வர முடியலைங்க. நான் அங்கேயே உட்காந்து 3 நாள் அங்கே உட்காந்துருந்தேன். இல்ல, உட்காரும் போது ஃபர்ஸ்ட் எப்படி தோணுச்சு? என்னடா நம்ம வேலை செஞ்சிருந்தோம், இப்படி வந்து ரோட்ல சாமியாரா உட்காந்துக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் தோணல எனக்கு. ஏன்னா எனக்கு சோசியல் மக்களோட பழகி எனக்கு பழக்கம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஆட்டோ விடுங்களான்னு கேட்பேன். இப்போ சாமி நான் ஓ நமச்சா சாமி அப்படி சோசியல் பழகின மாதிரி பேசுவேன். சூப்பரா சொல்லிட்டாரு ஸ்டோரியா. பழகின மாதிரி பேசுவேன். ஒரு இயல்பா வரும். சரி, அப்படியே வந்து அப்படியே சாமியார் ஆயிட்டீங்க. அப்படியே தர்மம் கேட்டு அப்படியே காசு வாங்கிட்டு ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டு அப்படியே இப்ப சாப்பாடு அண்ணாமலையார் கொடுக்குறாரு. அப்படியே செலவுக்கு வந்துச்சுன்னா ஸ்வீட்டு கடைக்கு ஓடிட்டு 200 எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆட்டோ ஓட்டுனாலே கெட்ட பழக்கம் இருப்பேன் இருக்குங்க. நான் லாரியில் கிளீனரா கூட போயிருக்கேன். ஆனா எனக்கு இல்ல. ஏன்னா சின்ன வயசுல வருமே பீடி சிகரெட்டுக்கு பான் பிராக்கு ஆன்ஸ் கின்ஸ். எங்க அம்மாட்ட சின்ன பையனாக்கு போய் பீர் விட்டுக்கணும் உடம்பு வரும் சொன்னாங்க. எங்க அம்மாட்ட கேட்டேன். உங்க அம்மா கிட்ட போய் கேட்டுக்கிறீங்க? எங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. பீர் குடிக்கணும் உடம்பு வரும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் கேட்டுக்கிறாரு. எங்க அம்மா சொன்னாங்க இல்ல பீர் குடிச்சுன்னா நாளைக்கு பிராந்தி குடி சொல்லு, அதனால குடிக்கூடாதுன்றாங்க. சரிமா சொல்லி போட்டு மாவிலேயே வெள்ளந்தியா இருந்துக்கிறீங்களே. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உடம்பு வந்துருச்சு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அது கொள்ளையா தான் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் எந்த பழக்கமும் இல்ல. லட்டு ஜிலேபி தான் சாப்பிடுவேன். லட்டு ஜிலேபி தான் பழக்கம். அழகா ஜாலியா இப்ப டைம் டெய்லி ஓடுதா? அது அருமையா வருது. எந்த ஒரு கவலையும் இல்ல. பொண்ணு பார்க்கணும், அம்மா பார்க்கணும், அதெல்லாம் எதுவும் ஆசை இருக்குதுங்க. ஒரு 2030 போலான்னு இருக்கேன். நான் குடும்பம் எல்லாம் போட்டு 2030. ஆமா ஆமா. ஓ, முழு சாமியாரா மாறி போலான்னு இருக்கிறீங்க? முடிவு விராட்டு போகணும். அதுதான் ஜடையில விழுந்துருக்குல, ஜடையில மேல தூக்கி அப்படி முடிச்சு போட்டு அப்படிதான் போனோம். அங்க போய் பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்க? போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு நல்லா இருக்கலாம். ஓ, அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துருவீங்க? மிட்டாய் எல்லாம் கொடுத்துட்டு வந்துருவேன். மிட்டாய் கொடுக்குது. சிறப்பா இருக்கு. சரி சாமி. நம்ம உயிர் வந்து இங்கதான் போகணுங்க. அண்ணாமலை இடத்த போகணும். அதுதான் இங்கதான் போகணும். ஆமா, அதுதான் பாக்கியம். அதுக்காக வந்துக்கிறீங்க? ஆமா ஆமா. இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கலாம். ஆமா 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 ஆமா. இப்போ கீழே விழுந்துட்டீங்கன்னா உங்களை யார் பார்ப்பாங்க? அது விழுக மாட்டேன். நான் இப்படி விழுவேன். நானே சாமி கும்பிடுறேன் அண்ணாமலையிட்ட. வயசாகி போச்சு. ஒன்னும் வயசானாலும் நமக்கு நீதான் நமக்கு சாமி. சரி, இப்ப இறந்து போயிட்டீங்க, யார் எடுத்து போடுவாங்க? எடுத்து போறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க சாமி. எங்க இருக்காங்க? பக்கத்துல ஒரு குரூப் இருக்காங்க. சரி, அவங்களே எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணி அவங்களே விபூதி எல்லாம் போட்டு மாலை போட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டீங்க. தெரியுங்க, எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்க. ஒரு குரூப் இருக்காங்க. பிளான் பண்ணிட்டு தான் வந்துக்கிறீங்க. இப்ப அடுத்து பால் ஊத்தாங்களா என்ன தெரியாது. அதெல்லாம் தெரியாது. போச்சு போயிடுறாங்க. அதான் ஏதுகளும் பேசிட்டு நமக்கு யார் பால் ஊத்தாங்க தெரியாது. ஆனா போச்சிருவாங்களா? சிறப்பா அவர் செய்ய வேண்டியது. எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயத்த சந்தோஷமா சிரிச்சுக்கினே பகிர்ந்துக்கிறீங்க சாமி. நம்ம எல்லாம் வாழ்ந்து முடிச்சாச்சு. சரி சரி சரி. இப்ப வயசுக்கு அது ஒண்ணும் கிடையாது. 53 தான் ஆச்சு. 53 தானே ஆகுது. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையா? 70 வயசு. ஆமா. ஏன்னா கால உடஞ்சு பிளேட் இருக்குங்களா? சரி 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 விடுங்க. அதெல்லாம் பார்த்தாலே சொன்னா நம்ப மாட்டோமா? அதனால உடம்பு ஏறிடுச்சு. அப்படியே வயசான தோட்டம் அப்படியே வந்து. சரி சரி விடுங்க. ஒரு வரைக்கும் நல்லதுதான். சரி சாமி. சரி வரட்டுங்களா? நமச்சிவாய். போயிட்டு வரேன். இளமாறனுக்கா? கொடுத்தாச்சு. நல்ல மனுஷன். சரிங்க. அண்ணாமலையாருடைய அருளால் அன்னதானம் கொடுத்த குடும்பத்தினர் எல்லா வளமும் நலமும் பெற்று செல்வ செழிப்புடன் தெய்வ அருளுடன் சந்தோஷமா வாழணும். அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. நமச்சிவாய். அப்புறம் என்ன சாமி கிளிப் எல்லாம் போட்டுக்கிறீங்க? சாமி முடி முன்னாடி வருது சாமி. இது காசிலே போட்டு எவ்வளவு நாள்? அப்படியா? சரி. வேற என்ன சாமி? நீங்க தான் சொல்லணும். ஒன்றும் இல்லை சாமி. ஏதோ படுக்க ஏதோ பாய் ஏற்பாடு பண்ணீங்கன்னா கொஞ்சம். படுக்க பாய் உங்களுக்கு கொடுக்கலையா? கொடுக்கல சாமி. அதான் அன்னைக்கே பாத்தீங்களா? கொடுக்கல சாமி. உண்மையாலுமே கொடுக்கல. சத்தியமாக போன ட்ரிப் கொடுத்தீங்க. நிச்சயமாக போன ட்ரிப் கொடுத்தீங்க. காசி போட்டு போனா அங்க அந்த பாய் எங்க இது ஒருத்தர் கொடுக்கறதுக்காக எடுத்துன்னு போயினுக்கிறேன். இருந்தாலும் நீங்களும் டெய்லியும் சப்ரபாத மாதிரி பாடினே இருக்கிறீங்க. என்னடாது கார் பையன் வேற ஒருத்தர் கொடுக்கறதுக்காக எடுத்துன்னு போனா எங்க படுத்துக்கிறீங்க? இங்கே தானே படுத்துக்கிறீங்க? இங்கே தானே படுத்துக்கிறீங்க. நமக்கு எப்பயும் கிரிவல பாதை தான். சரியா கிரிவல பாதை. நான் ஒரு நாள் தார்பாய் கொடுக்கும்போது ஆள் இல்லையா? எங்க போயிட்டீங்க? அதைத்தான் அன்னைக்கு சொன்னேன். அங்க மழை பெய்யுதுன்னா அங்க உள்ள போய் சாய்பாபா கங்கா சாய்பாபா. ஆமா, அதுக்குள்ள ஏறி படுத்துக்கிட்டோம் 11 மணிக்கு. நீங்க நேரா போயிட்டீங்க. ஓ, கவனிக்காம போயிட்டான். சரி வச்சுக்கோங்க. ரோகரா. ஓ நம்ம போயிட்டு வரட்டுமா? ஓகே, சந்தோஷம் போயிட்டோம். சரி போயிட்டு வரேன். நமச்சிவாய்.
ஐயா நம்பர் பிளேட்டே காணும். நம்பர் பிளேட் தான் முன்னாடி இருக்குது. தோறு பாருங்க, இது பாருங்க நம்பர் பிளேட். அது வீந்துடுச்சு ஒரு வாட்டி, அதுவும் போடலான்னு பாக்குறோம். எங்களுக்கு ஒன்றும் நேரம் எங்களுக்கு கரெக்டா. கலவை சாப்பாடு புளி சாதம். புளி சாதமா? அப்போ ஒயிட் ரைஸ் மோர். மோர் என்ன எங்க போயிருக்கிறீங்க? ரூம் இங்கே தானே. அப்படியா? பரவாயில்ல. பாவம் மழையில் எம்மா நாள் தான் நீங்களும் இருப்பீங்க. நம்ம ராஜேஷ் இருக்கார்ல, அவங்க வீடு தான். சரி பரவாயில்ல. அண்ணாமலைக்கு அரோகரா. ஏற்ற மாதிரி இருப்பார். ஒயிட் டேங்க் தெரியுதுல? ஆமா, பரவாயில்ல. மழையில் எம்மா நாள் தான் நீங்களும் ரோட்டில். ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் 3 மாதம் 2 மாதம் அவசரப்பட்டோம் மழையில். அதனால பார்த்து நம்ம முடியாது. சரி நமக்கு தேவை தனியா இருக்கணும், ரோட்ல தான் இருக்கணும்னு இல்லை, எங்க வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்க ஐயா. ரோட்ல தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும், அது ஒன்றும் இது இல்லை. சரிங்க. இருக்கிறப்ப நம்ம எதுக்கு அது அவசரப்படுவோம்? சரிங்க. நமச்சிவாய. வரேன் ஐயா, போயிட்டு வரேன் ஐயா. ஆகி எதுவுமே வர மாட்டேங்குது. இங்கே தான் இருக்கணும் நாங்கள் உள்ள மழை வந்தோம். நானும் கேட்ட 8 மாதம் மேலே ஆயிடுச்சு. 8 மாசமா? 8 மாசமா நான் மலை சுத்துற வயல் வரல. நம்மளுக்கு வரல. நம்மளுக்கு ஒன்று நீங்க எங்க போயிடுறீங்க? எல்லாம் உள்ள தான் இருக்கணும். இங்கே தான் இருக்கிறீங்க. அந்த உள்ள அந்த இதில் படுத்துப்பீங்க. நம்ம சைக்கிளாமா நைட்டில். நீ நைட்டு பார்த்த மாதிரி இருந்தாங்க யாருன்னா? நாங்கள் தான் படுத்துருந்தோம் 3 பேர். பில்டிங்கை நான் தான் பார்த்துக்கிறேன். பில்டிங் நீங்க தான் பார்த்துக்கிறீங்க, சீட்டுக்கு அடியில் படுத்துக்கிறீங்க. இல்லைங்க, இல்லை நான் பார்க்கல இன்னும். சரியா? நம சிவாய. போயிட்டு வரேன் ஐயா. வாங்க சீக்கிரம் வாங்க. ஆமா. ஓம் நமச்சிவாய நமக. வாங்க. ஓம் நமச்சிவாய. மொட்டை அடிச்சுக்கிறாரா? என்னடா ஒரு ஆளையே காணோம். என்ன ஏன் கெட்டப் மாத்திட்டீங்க திடீர்னு? பொடுகு. நமச்சிவாய நமக. கமலஹாசன். ஓம் நம சிவாய. செட்ல யாரும் படுக்கிறதுல போலகுது. அந்த செட்ல யாரையுமே காணோம். ஒருத்தரை காலி பண்ணாங்க, மொத்த பேரும் காலி பண்ணிட்டாரு அண்ணாமலையார். என்ன காலி பண்ணா மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. ஓம் நமச்சிவாய நமக. போங்க போய் சாப்பிடுங்க. அண்ணா கொஞ்சம் முன்னாடி போனா, கொஞ்சம் முன்னாடி உண்ணா ரோட்ல நிக்காத. ஓம் நம சிவாய நமக. வாங்க வாங்கிக்கணும். ஒன்று மட்டும் கொடு. என்னாச்சியா? அது ஒன்றும் கிடையாது. மெடிக்கல் கேம்ப் போட்டுருந்தாருல, அவர் கொஞ்சம் சைலண்ட் ஆகிறாரு. அது பெரிய வேலை. அது ஒருத்தருக்கு மட்டும் பண்ண முடியாது. பார்க்கலாம். அண்ணாமலையாரோட அருகிரகம் இருந்தா கண்டிப்பா நடக்கும் எல்லாமே. சரிங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு வாரத்தில் நான் சென்னைக்கு போயிட்டேன். ரிட்டையர் ஆகிட்டேன். சரிங்க ஐயா. அது என்ன கடைசியா? எப்பவுமே வரலாமே. கடைசியா இதுக்கப்புறம் இங்க வந்து செட்டில் ஆகணும். அப்படியே வாங்க ஐயா. நமச்சிவாயா. எப்பவுமே வாங்க. எப்பவுமே உங்களுடைய அண்ணாமலை உங்களை எப்பொழுதும் வரவேற்கும். அண்ணாமலையார் எப்பொழுதும் உங்ககிட்ட இருப்பார். நமச்சிவாய். வாங்க ஐயா. ஓம் நம சிவாய நமக. அருணாச்சலேஸ்வராய நமக. இருங்க. உடம்பு சரியில்லை. மோர் சாப்பிட்றீங்களா? உடல் சூடா இருக்கா? சாப்பிடு. உடல் சூடுன்னு அந்த உடம்பு சரியில்லை, சாப்பிடுங்க, சரியாயிடும். ஐயா உங்களுக்கு சாப்பாடு எத்தனட்டுமா? சரி. நானா? அண்ணாமலையாரை விட எங்க பெரிய ஹீரோ வேற யாருமே கிடையாது. அவரை தாண்டினா அழிச்சிருவாரு அவரு. அவரை தாண்டினா அழிச்சிருவாரு அவரு. அவரை தாண்டி எல்லாம் சொல்லாதீங்க. தாத்தா, சண்முகம் தாத்தா, என்ன பண்ணு வேற? போதுமா? இந்த மாதிரிலாம் இதெல்லாம் மகான். அதாவது அவரெல்லாம் எடுக்கிற தர்மத்தை வச்சுக்கிட்டே இப்ப நான்லாம் எங்கேயும் யாசகமா. ஆமா நான் பாத்துக்கிறேன். பொருளும் தேவையில்லாம தேவை ஒரு நேரம். ஓம் நம சிவாய. காசு வேண்டாம். கிரிவல பாதையில கொடுக்குற அந்த தர்ம காசு. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. அது 1 2 2 கொடு. அவர் யாரும் சொந்த பண்ண தெரியல. பொண்ணு இருக்குது, பொண்ணா தெரியும். நமச்சிவாய. என்ன பண்றது? அண்ணாமலையார சமர்ப்பணம். ஆத்மா சாந்தி அடையணும், அவ்வளவுதான் நம்மளால வேண்ட முடியும். அண்ணாமலையாருக்கு அரோகரா. என்ன உடையார் தாத்தா, என்ன குத்தம் வச்சு உட்காந்துக்கிறா? மோரு 1 போதுமா? 2 கொடு. வேற போதுமா? பரவாயில்ல, கரைச்சி சாப்பிடு. வேற என்ன? வாட்டர் கேன மறுபடியும் சேர்த்துட்டேன். இல்லை
அது எடுத்து போட்டேன் ஆ அது காலிக்கு நல்லா காலி தண்ணி இல்லை ஆ தண்ணி உண்டாந்து கொடு தண்ணி இன்னொன்று கொடு தருவாங்க வேற என்ன இந்த சிக்கை போட்டு தான் ஓடிக்கிட்டு மொட்டை அடிச்சிடுறியா மொட்டை அடிக்க மாட்டேன் மொட்டை அடிக்கிறவங்களை கூட்டின்னு வரான் மொட்டை அடிச்சிடுறியா எனக்கு அடிச்சுக்க தெரிய மாட்டேன் நீயே மொட்டை அடிச்சுப்பியா அவரே அடிச்சுப்பாரா என்ன தாய் சொல்ற நீயே மொட்டை அடிச்சுப்பா கண்ணாடி கூட பார்க்காம அடிச்சுப்பியா சேவ் பண்ணிப்ப சேவ் பண்றதுக்கு தெரியும் மொட்டை எப்படி அடிப்பா பின்னாடிலாம் முடி இருக்குமே அப்படியா ஒரு அதிசய பெரிய உலக தாத்தா நீ உலகத்துல வேற என்ன விசேஷம் வேற இல்லை சீப்பு வச்சுக்கிட்டு வாய்னர்லையா இந்த பாரு வாய்னர்லாம் மறந்துட்டுலாம் உள்ள நாளைக்கு வாங்கினாரா சரி டென்ஷன் ஆகாத ஐயோ கையெல்லாம் முறுக்காத நரம்பெல்லாம் வெளில வருது ஐயோ கோப்படாத சீப் தானே நாளைக்கு ரட்சகன் படத்துல முறுக்கிற மாதிரி கையை முறுக்கிற அப்படி நரம்பெல்லாம் வெளில வருது உப்பு இல்ல மோர்ல உப்பு இருக்கும் இல்ல உப்பு டப்பி கூட தூக்கிட்டீங்க அன்னைக்கு நான் தூக்கி போயிட்டேன் அப்ப நீ அந்த புள்ள அன்னி கூட தான் வந்தது அன்னைக்கு ஓ அவங்க ஆக்கிரமிப்பு வந்து நான் தான் சேர்த்து பண்ணேன் இல்ல நானும் சேர்த்து உன்னுடைய கொட்டாயை பிரிச்சேன் அதாமா இருந்தா அப்படிதான் உன்னுடைய திங்கிங்ல ஓடி நிக்குது சரி அண்ணாமலையாருக்கு சமர்ப்பணம் இந்த கட்லு இந்த பக்கெட் இதெல்லாம் காப்பாத்தி கொடுத்ததெல்லாம் தெரியல கொட்டாயை சேர்த்து பிரிச்சுட்டு நானும் வந்து ஆமா சரி அங்க கேட்டா தெரியும் இந்த தார்பாய் ஒண்ணு எடுத்துன்னு வந்து குத்துனே அது இங்கேயே இருந்தது ஓஹோ அன்னைக்கு நைட்டு தூங்கின இருக்கும் போது இங்கே இருந்தது ஓஹோ சரி டைலாக் பொருத்தமா இருக்குதா ரைட்டு போயிட்டு வரட்டுமா போயிட்டு வரோம் என்னதான் செய்தாலும் நன்றி இல்லைன்றது நமச்சிவாயவே சரி வாங்க ஐயா நமச்சிவா இல்லை நேற்று வெளில போயிட்டேங்க அருணாச்சலேஸ்வராய நம வாங்க என்ன அவர் என்ன அவர் சொந்த பந்தம் எதுவும் இல்லைங்களா தெரியல கேட்கலாம்னு நினைச்சேன் என்ன ஆச்சு தெரியல அவர் இவரு மகான பாத்தீங்களா என்ன சொன்னாரு அவரும் தெரியலன்றாரு அவர் யார்கிட்டயும் சொல்லல சாமி சொல்ல மாட்டாங்க சாமியா இருக்கா சில பேர் சரி இப்ப அவரு எப்படிதான் வழி நாங்க நேற்று காலைல பேசணும் ஒரு இவரை கூப்பிட்டு பேசி அடக்கம் பண்றதுக்கு நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுங்க நாங்க வந்து அங்க வந்து அடக்கம் பண்ற அன்னைக்கு வந்து பார்த்து அங்கேயே அடக்கம் பண்ணிடலாம் ஏன்னா பாடி வந்து 4-5 நாள் ஆயிப்போச்சு தாங்காது பாடி தாங்காது அதனால வேற வழி கிடையாது அங்க இருந்து எடுத்துன்னு வர முடியாது ஐயா வரேன் ஐயா ஒரே நிமிஷம் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் ஐயா வரேன் கொடுத்துட்டு வரேன் ஒண்ணு போதுமா பார்க்கலாம் அது முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா அது ரொம்ப இதுவாகி போச்சு முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே வந்து அடக்கம் பண்ண சொல்லிட்டு போய் என்ன மரியாதையோ அதை செய்திடலாம் நான் பாவம் எங்கேயோ வந்து நானும் அவங்க சொந்தக்காரங்களாம் கேட்டு பார்த்தேன் எங்கேயும் கிடைக்கல கொரோனா ஊசி போட்ட இடத்துலயும் போய் அட்ரஸ் கேட்டோம் அங்கேயும் தெரியலன்ட்டாங்க முழுமையா கொடுக்கல நமச்சிவாய் எங்கேயுமே அட்ரஸ் கொடுக்கல ஒன்னா ரெண்டுங்களா ஒருத்தர் அருப்புக்கோட்டைன்றாரு ஒருத்தர் ஆரணின்றாரு அதனால முழுமையான அட்ரஸ் தெரியல ஒருத்தர் அருப்புக்கோட்டைன்றாரு எங்கிட்ட சங்கரன் கோயில்னாரு கூட சங்கரன் கோயில் என்னாரா போன உடனே ஞாபகம் வந்து அப்ப என்ன ஊர் தான் அவரு சாமி அன்னைக்கு நைட் எனக்கு தூக்கமே வரல வராது அதனாலதான் அவ்வளவு மழையிலயும் வந்து நான் எப்படியாவது விசாரிச்சு இல்ல எங்க பக்கத்துல கொஞ்ச நேரம் இருந்தாரு இல்லையா எங்களுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதுதான் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் தரங்க வாங்க சிவாய நமக ஒன்னா ரெண்டா ஒண்ணு போதும் சாமி நமச்சிவாய உங்களுக்கு நமச்சிவாய் வாங்கிட்டீங்களா நமச்சிவாய ஒண்ணு கொடு மோருங்களா புளி சாதமா ஓம் நம சிவாய நமக இல்ல அவர் ஒரு சாது இறந்துட்டாரு விழுப்புரத்துல அதனால போலீஸ் அங்க இருந்து இன்ஸ்பெக்டர் எனக்கு போன் இங்க இருந்தவர் இன்ஸ்பெக்டர் எனக்கு போன் பண்ணாரு இந்த மாதிரி இறந்துட்டாருங்க அந்த மாதிரி உங்களுடைய கார்டு வச்சிருந்தாரு அப்படின்னு அதனால இங்க வந்து தகவல் கேட்டேன் தெரியலன்னாங்க ஒரு அடக்கம் பண்றதுக்கு உண்டானது அனைத்தும் பண்ணணும் நமச்சிவாய் எல்லாமே நம்ம அது அண்ணாமலையார் இதுதான் நம்மள அவரு மாங்காடு மூலியமா கூட போய் பண்ண வேண்டியதுதான் ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் பண்ணி நிற்கிறாரு சரி வரட்டுங்களா ஒன்றும் இல்லை அல்சர் மாத்திரை வாங்கிட்டு வருவோம் அவ்வளோதான் தைலம் இல்லை ஐயா வந்தா தரேன் ஐயா டெய்லியும் எங்க இருக்கான் என்னைக்குன்னா ஒரு நாள் யாருன்னா கொடுப்பாங்க அமிர்தாஞ்சன் தைலம் இங்கே 5 ரூபாய் தைலம் வேணுமா வாங்க
அமிர்தாஞ்சன் கூட இல்லை, ஜெண்டு பாம் அது இருக்கா? வாங்க. ஏன்னா தைலம் அன்னைக்கே கொடுத்தாச்சு எல்லாருக்கும். அவங்க ஒரு 50-100 பீஸ் தான் கொடுத்தாங்க. சரிங்க, வரட்டுங்களா? போயிட்டாரு. வாங்கி ஒன்று குத்துரு. தைலமா மச்சிவாய் வாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு மேலே 2 சாமி உங்களுக்கு சாமி. சிவா சமர்ப்பணம். நமச்சிவாய். நமச்சிவாய். ஓம் நம சிவாய நமக. சிவா சமர்ப்பணம். அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய ஐயா. வரட்டுங்களா? சிவாய நமக ஐயா. வரேன் ஐயா. நமச்சிவாய நமக. வாங்க வாங்க வாங்க. ஒன்று குத்துருவாங்க. நமச்சிவாய. வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. ஐந்துங்களா? சரி. ஓம் நமச்சிவாய நமக. அருணாச்சலேஸ்வராய நமச்சிவாய. ஒன்று வாங்கிக்க. நீ 2 வேணுமா? சொல்றத கேளியா? சாமியார் நீ சாப்பாடு போடு. ஆமாம், சாப்பிட்டீங்கன்னா விடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க தாத்தா. நமச்சிவாய. பூஜை முடிஞ்சிச்சா? நம்மளையாரு கருவோகிறா. வேறண்ணா யார் என்ன இருக்கு? உங்களை கான்மெண்ட் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? நினைச்சே வந்துட்டோமா? நினைச்சது வந்துட்டீங்க. சரி. நமச்சிவாய். 4 நாளைக்கு வரேன். 4 நாளைக்கு ஓடி போறேண்ணா. இவனா குளிக்க போனேன். ஏன் குளிக்காம வந்துட்டீங்க? குளிச்சுட்டாங்க, வெயிலில் வரணும்ல. ஓஹோ, இருந்து வரேன். சரி. நமச்சிவாய நமக. மோரு நமச்சிவாய். வரட்டுமா? போயிட்டு வரட்டுமா தாத்தா? போயிட்டு வரேன் தாத்தா. நமச்சிவாய். சாமி வணக்கம். வணக்கம். என்னது இது? விவசாயம் பண்ண போறேன். விவசாயமா? இந்த பக்கம் இருக்கிற ரோட்டெல்லாம் மடக்குங்க. எல்லாத்தையும் பல்ல நோண்டி ஏறு விழுங்க. விதை போட்டு கம்பு அதெல்லாம் இது பூரா நம்ம இடம் தான். நம்ம இடம் தான் போட்டு ஆமா. நம்ம யாரும் கேட்காத வரைக்கும் நம்ம இடம் தான். ஆமாய்யா. ரொம்ப நம சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக. சூப்பர் ஐயா. மோர். நமச்சிவாய. மோரு புளி சாதம். யார் சாப்பாடு வேணும் ஐயா? வாங்க. ஒன்று வாங்கிக்கிங்க. வேற என்ன சாமி? அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சொல்லுங்க சாமி. கேமரால ஷேர் பண்ணிக்கலாமா இல்ல மறைச்சு ஷேர் பண்ணிக்கலாம்? கேமரால தான். மக்களுக்கு எல்லோருக்கும் நேத்து மத்தியானம் சாப்பாடு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அமைதியா இங்க உட்காந்துட்டு இருக்கிறேன். கூட்டம் எதுவுமே இல்லை. அப்படியே கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்கிறேன். கண்ணை திறக்கிறேன். அந்த கிரில்லுக்கு பக்கத்துல ஒரு பாம்பு. உடனே அப்படி மெதுவா அப்படி எந்திரிச்சு என்னை பார்த்துட்டு அப்படி குடு குடு குடுன்னு பின்னாடி போயிடுச்சு. அது போற வரைக்கும் பின்னாடி போனேன். அங்க ஒரு பாறை, அந்த பாறைக்கு பின்னாடி அது அப்படியே ஒளிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சின்னதுங்களா? ஒரு 4 அடி நீளம், பெருசு. அதுக்கப்புறம் என்ன பண்ணி பாருங்க, எனக்கு கொழுப்ப இதை எடுத்துட்டு போயிட்டு கிரில் பக்கத்துல அங்க உட்காந்துக்கிட்டேன். அங்க விட மாட்டேன்றீங்க. என்னன்னா அது என்னமோ போய் உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு முடிச்சு பாக்குறேன். என் முன்னாடி நிக்குது அது. ஐயோ, அது அப்படியே அப்படின்றேன். அப்பதான் அது நிமிர்ந்து பார்த்துட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ் என்ன பார்த்துட்டு விறுவிறுன்னு மறுபடியும் ஓடிடுச்சு. அப்படியே என்னடா அது 2 தடவை நம்ம கிட்டே வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்தாரு, அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். இதை தான் சொன்னேன். அவர் வந்து அந்த அறிகுறிகளை வச்சுட்டு அது நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. விளக்குமாறு, அந்த குச்சி விளக்குமாறு கலர்ல இருக்கும், உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது, நிறைய விஷயம் சொல்லிட்டு அவர் போறாரு. போய் ஒரு 10 நிமிஷத்துல மறுபடியும் அது அங்கிருந்து வந்துச்சு. இந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா, அசையவே கூடாது, அது என்ன பண்ணாலும் அசையக்கூடாது. பார்த்துட்டு இருக்கிறேன்யா. இங்க இருந்து அது அங்க போகுது, திரும்பி வருது, திரும்பி என் பக்கத்துல வருது, நான் அசையாம நிக்கிறேன். மறுபடியும் அது இந்த பக்கம் போகுது, அப்படி போக வேண்டியதானே, திருப்பி வருது. நான் இதை ஒரு 20 நிமிஷமா இந்த விளையாட்டு விளையாடுது. போகுது வருது, போகுது வருது, என்கிட்டயே வருது. ஒரு கட்டத்துல என்ன தெரியுமா ஆயிடுச்சு, ஏறிடுச்சு மேல. இந்த தாண்டி வந்துருச்சு, வலையை தாண்டி வந்து எட்டி எட்டி இந்த இடத்துலயே வந்து எட்டி எட்டி பாக்குது. அந்த என்னுடைய அந்த ஜாமான்லாம் இப்படி முன்னாடி வச்சிருக்கிறேன், அது அப்படி ஏறி அப்படியே வந்து அந்த ஜாமானுக்குள்ள போய் அடுத்து இப்படி வந்து என் காலில் தான், கால் பக்கத்துல வரப்போகுது.
அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனேன். அந்த உள்ளுக்குள்ள இருந்து துணியில் அப்படி நீட்டி மண்டையை அப்படியே என்னை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி போச்சு. அப்படியே போயிடுச்சு. இந்த விளையாட்டு நடக்கிறதுக்கே சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. அதாவது ஃபுல்லா நேற்று ஹாஃப் டே வந்து இது இங்கேயும் சுத்திட்டே இருந்துச்சு. அப்ப நான் நினைச்சேன் யாருமே வரல, நம்ம மக்கள் யாருமே நேத்துன்னு பார்த்து யாருமே வரல. மக்கள் வராம அவர் வந்துட்டு என்னைய மட்டும் வச்சு டார்கெட் பண்ணி இதுக்கு நடுவில் என்ன தெரியுமா நடந்துச்சு, அது அப்படியே போயிட்டே இருக்குது. தூரத்துல கீரிப்பிள்ளையை நான் பாக்குறேன். உடனே நான் பாக்குறேன் கீரிப்பிள்ளை சீக்கிரம் நீயாவது வந்து என்ன காப்பாத்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அது சூப்பரான காட்சியா. கீரிப்பிள்ளை அங்க இருக்குது, இது இங்க நடந்துட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல இந்த பாம்பு அப்படியே கீரிப்பிள்ளை நிமிர்ந்து பார்த்துட்டு அப்படியே மண்டி விரிச்சிச்சு. அப்பதான் பின்னாடி படம் எடுத்துச்சு. அப்பதான் பின்னாடி வந்துட்டு அந்த படம் போட்டதை நான் பார்த்தேன். அப்படியே நான் கையெடுத்து கும்பிட்டேன். அவர் சொன்ன அறிகுறி கரெக்டா இருக்குது. இது நாங்க நல்ல பாம்புன்னு சொன்னார். அப்படியே அது நல்ல பாம்பு. படம் எடுத்து அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வியூ. அதை பார்த்தோன்னே என்ன ஒரு காட்சி அப்படின்னு பார்த்தேன். நேத்து சாயந்தரம் நைட்டு படுக்கிறப்ப நான் நினைச்சேன், என்னடா சுத்தி வேற எங்கேயும் போக மாட்டேங்குது, இங்க பாயிண்ட்டுக்கே வருது, தூங்கணும்னா சத்தியமா வந்து பக்கத்துல கட்டி பிடிச்சிட்டு படுத்துறேன். அதனால நேத்து நான் அந்த கல்லு மேல படுத்துக்கிட்டேன். நைட்டு கண்டிப்பா காலையில இருந்து நான் பாத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா காலையில இருந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கு. நைட்டு கண்டிப்பா கூட வந்து கட்டி பிடிச்சிட்டு படுத்துறோம். நம்ம லைட்டை நகர்ந்தோம்னா வெடுக்குன்னு ஒரு கடி கடிக்கல. அதெல்லாம் கடிக்கிற பாம்பா இருந்தா கடிக்கிற பாம்பு கண்ணிலே படாது, கடிச்ச அப்புறம் தான் கண்ணில் படும். ஆமையா, எப்பவுமே கடிக்கிற பாம்பு பொறுத்த வரைக்கும் என்ன, முதல்ல கண்ணில் பட்டுச்சுன்னா அது கடிக்கிற பாம்பே கிடையாது. தெளிவா புரிஞ்சுங்க. அது வந்து இல்ல அது எப்பவுமே சொல்றேன், பாம்பு வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு ஒரு அறிகுறி இருக்குதுன்னா போது அது வந்து கடிக்காது. அதனால வந்து திடீர்னு தான் பாம்பு கடிச்சிருக்கோம் நிறைய பேருக்கு. பாருங்க, நல்ல பாம்பு வந்துட்டு நல்ல குணம் கொண்ட பாம்பு என்னையா, அதுக்கு தான் அதுக்கு நல்ல பாம்பு கிடையாது சாமி. பாம்புக்கு வந்து நல்ல குணங்கள் அப்படின்ட்டுலாம் கிடையாது. பாம்பு வந்து ஒரு உயிரினம். அந்த உயிரினத்தை நம்ம சீண்டாத வரைக்கும் நல்லதுதான். எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் அதை போய் நம்ம சீண்டாத வரைக்கும். இப்ப தோட்டத்திலயோ அங்கேயோ இங்கேயோ போய் தெரியாம மெரிச்சவங்களுக்கோ தெரியாம அது பக்கத்துல போய் நின்னவங்களுக்கோ அப்படிதான் கடிச்சிருக்குமே தவிர தொடாம நம்ம போனோம்னா அது ஒன்றும் அந்த அளவுக்கு கிடையாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு கர்மாவில பாம்புல வந்து தான் உயிர் போனோன்ற கர்மா இருந்தா அப்ப யமன் வந்து அனுப்புவார். ப்ளீஸ் கோ டு டேக் ஹிம் ஆர் ஹெர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புவார். அப்படி ஒரு கர்மாவில தான் வருமே தவிர, ஆனா அது ஆக்சுவலா நமக்கு பாம்பு கடிச்சு எத்தனையோ பேர் உயிர் பிழைச்சிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் அது மறுஜென்மம் மாதிரி. அதனால உங்களெல்லாம் உங்க ஒருவேளை பிராண்டு நம்ம பிராண்டே அங்க உட்காந்து இருக்காரு, நாகராஜன் நீங்க உட்காந்து இருக்காரு, என்ன மேட்ரு என்னன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா வந்திருக்கோம். நீங்க பேசிருந்தீங்கன்னா பேசி கூட இருந்திருக்கலாம். எனக்கு நேத்து ஆமாயா பேசி இருந்திருக்கோம். ஆமா, நேத்து எனக்கு இன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு காலையில நான் குளிக்க போறப்ப எனக்கு இதே சிந்தனை தான். அதனால போயிட்டு என்கிட்டயே வருது, இப்படி போயிருக்கலாம், இப்படி போயிருக்கலாம், போகுது திருப்பி இங்கேயே வருது, இவ்வளவு பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்டுக்கே வருது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அது என்ன இழுத்துச்சு, நான் இந்த மேட்டர் தெரியாது எனக்கு. நல்ல பாம்பு ஏன் பேர் வந்துச்சுன்னு அதை நான் வந்து சீக்கிரமா சொல்றேன். உங்களுக்கு எதனா தெரியுங்களா? அது நல்ல பாம்பு, அதனால நல்ல பாம்பு. நல்ல பாம்பு ஆதிசேஷன் பாம்பு வந்து இல்லையா, அப்போ வந்து ராமர் தான் அனுப்புறாரு. ராமர் வந்து அப்பதான் ஒரு இந்த ஆஞ்சநேயரை இது பண்றாரு இல்லையா, அப்போ ராமாயணத்தில் வந்து அந்த நல்ல பாம்பு வந்து பாராட்டம் அப்போ எடுத்த படம் தான் அது. நல்லவங்களை மட்டும்தான் கடிக்கும், கெட்டவங்களை கடிக்காது. நல்லவங்களை மட்டும் தான் கடிக்குமா? ஏன் அவர் வேற பயமுத்துறீங்க? அவர் எதுவும் தப்பு பண்ணலையே, நைட்டு பகல அப்புறம் தூங்காம அவரு இல்ல கெட்டவனை மாறிட போறேன். கெட்டவனா மாறிட போறீங்களா? பாம்பு கடி அது விட பரவாயில்ல, அது ஒண்ணும் இல்ல சாமி. அது ஏதோ இறைவனுடைய இது அது. அதனால தப்பு கடிக்கிற பாம்பா இருந்தா உங்களுக்கு கண்ணில் வந்து அவ்வளவு சீக்கிரம் எப்பவுமே அதுதான். அப்படிதான். வேற என்ன சாமி? அப்புறம் சூப்பர் சாமி, அதுதான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்லணும். சரி, இன்றைக்கு திரைப்படம் அதுதான். ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாமே பாம்பு தேலு பூரா எல்லாத்தையும் பாக்கணும்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. அவங்க இடத்துல தானே வந்து உட்காந்துக்கிறீங்க. அப்ப வந்துட்டு அவங்க இடத்துல வந்துட்டு ஏன் நீ என்ன பார்க்க வர அப்படி கேட்டா, நீ தாயா என்ன பார்க்க வந்திருக்கிற, காட்டுக்கு நீ தாயா வந்திருக்கிற, ஆல்ரெடி இதே இடத்துல தாயா இருக்கிற அப்படின்னு அது சொல்லுவோம். வெளியூருக்காரன். ஆமா, நீதான் வெளியூருக்காரன் இல்ல, நானே இந்த ஊருக்காரனே நான் இங்க வந்தா கூட இது உள்ள போனா கூட அது கேட்கும் கேள்வி, உனக்கு என்னடா எங்க வீட்டுல வேலை, கண்டிப்பா கேள்வி கேட்கும். ஏன்னா அது இது அவங்களுடைய வசிப்பிடம் தானே. இந்த ரோடே வந்து ஒரு காலத்துல வந்து காடுதான். இந்த ரோடு வந்து கிரிவலத்துக்காக வந்து ரோட போட்டு அதை போட்டு லைட்டை போட்டு அதை போட்ட உடனே அவங்களுடைய வசிப்பிடத்தை வந்து நம்ம தான் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறோம். அதனாலதான் நடுவுல எல்லாம் பாம்பு போகுது. ஆமா, நிறைய வாட்டி போயிருக்கோம். அவங்களுடைய வசிப்பிடம் இது. அதனால வேற என்ன சாமி சாப்பிட்டீங்களா? காலைல
காலையில சாப்பாடு வந்துட்டு இட்லி புளியோதரை சாப்பிடல, அது அப்படியே வச்சு இன்னைக்கு புளியோதரை தான் எங்களுக்கு. அதுதான் பாத்தீங்களா புளியோதரை. நம்ம புளியோதரை போட்டிருக்கோமா இதுக்கு முன்னாடி? போட்டிருக்கிறோம். தேங்காய் சாதம் இல்ல, அது எப்பயோ ரேரா போடுவோம் புளியோதரை. ஏன்னா புளியோதரை தானே கிரிவல பாதையில எப்பவுமே கொடுப்பாங்க. இன்னைக்கு மோர் போட்டதால புளியோதரை போட்டோம். பீட்ரூட் தான் போட்டிருப்போம். கொஞ்சம் கிளைமேட் அப்படி இப்படின்னு கொஞ்சம் எப்படி இருக்கு, அதனால ஆப்போசிட் காம்பினேஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு. ஆமா சாமி, ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வந்தாருன்னா அந்த நல்ல பாம்பு கிட்ட பேசுங்க, ஜாலியா பேசி என்ன மேட்டர் ரொம்ப தூரமா இருக்கிறேன், அதனால அனுமதி இல்லாம வந்து ஜாலியா பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது பாட்டுன்னு அது நீங்க கூட தூங்கினா கூட சாமி படுத்துட்டே இருந்தா கூட அது பாட்டுன்னு அது போவோம், அது பாட்டுன்னு அது வரும். இப்போ ஒருத்தர் தேல் கட்சிடுச்சா சாமியாரு, தேல் கடிச்சிச்சு. இப்பதான் நான் சொன்னேன், தேலு பாம்பு வந்து சன்னியாசிகள் கடிக்கவே கிடைக்காது, இது இப்பதான் கட்சிக்குது. அவர் சன்னியாசி இல்ல, சரக்குவாசி. அதனால அவர் சன்னியாசி வேஷத்துல இருக்கிறவர் அவரு. அதனால தேல் பாம்புலாம் கண்டிப்பா கடிக்கும் தான், வேஷத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா. அவர் கடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? சரக்கு வச்சு சாப்பிட்டுக்கிறாரு. ஏன் ஹாஸ்பிட்டல் போலன்னு கேட்டா, தேல் கடிச்சிச்சு அந்த வழியில சரக்கு சாப்பிட்டான்றாரு. அதனால அப்படி ஒரு அற்புதமான மனிதர்கள். அதனால என்ன பண்றது, அதனால தப்பு பண்றவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை நிச்சயம். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் தண்டனை நிச்சயம் எழுதப்பட்டது, வரையறுக்கப்பட்டது. அது அவருக்கு. அதனால நம்ம தப்பே பண்ணாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, மனமருந்தி ஒருத்தருக்கு தப்பு பண்றோம் பாத்தீங்களா, அது தப்பு. நம்ம ரோட்ல போகும்போது 10 எறும்பு மெரிச்சு சாவுதுன்னா அது தப்பு கணக்குல வராது. அது வந்துட்டு நம்ம மனமரியாதை தெரியாம பண்ற தப்பு. நமக்கு பண்ண தப்பே தெரியாம இருப்பாங்க அந்த மாதிரி. அதனால பண்ண தப்பு தெரிஞ்சு பண்ற தப்பு வந்து மிகப்பெரிய தவறு. அதுக்கு உண்டான விஷயங்கள் அறுவடை கண்டிப்பா கடவுள் பண்ணிதான் தருவார். 2 சாதுக்கள் வந்து இறந்து இருக்கிறாங்க. அங்க ஒரு நல்லா பேசுவார் என்கிட்ட, மணிமாறன் கிருஷ்ணன். அவர் இங்க இருந்து விழுப்புரம் போய் அங்க ஏதோ கோயிலாண்ட இறந்துருக்கிறார். ஒரு போலீஸ் அங்க இன்ஸ்பெக்டர் எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இறந்துட்டாருப்பா, உன்னுடைய நம்ம மெடிக்கல் கேம்ப் போடுவோம்ல, அந்த மெடிக்கல் கேம்ப் சீட்டு பாக்கெட்லயே வச்சிருக்கிறார். அந்த சீட்டை பார்த்து தகவல் சொல்றாரு. வேற எந்த அடையாளமும் இல்ல. திருவண்ணாமலையில இந்த மாதிரி ஒரு லாஸ்டா மெடிக்கல் கேம்ப் அட்டன் பண்ணிக்கிறாரு வினோத்குமாரா, இது போல இவர் இறந்துருக்கிறாரு. என்ன அப்புறமா வந்து விசாரிச்சு பார்த்தானே நைட்டு, சொந்த பந்தங்களே யாரும் இல்லைன்னாங்க. அப்புறம் அவருக்கு உண்டான என்ன வேலையோ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பார்க்கலான்னு அண்ணாமலையோட இதுல அவர்கிட்ட சொல்லி நம்ம அதை எப்படின்னா அடக்கம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே நீங்க போச்சிருங்க, தொண்டை ஏற்பாடு பண்ணலாம். நல்ல அடக்கம் ஏதோ ஒன்று எங்க இருந்து பண்ணலாம். அதை பாருங்க, எல்லாரும் சாமியார் தான் வரணும்னு யோசிக்கிறீங்க. ஆனா உங்களுடைய உண்மையா சொல்ல போனா நம்முடைய பிறப்பு ஒரு இதுவா இருக்கலாம், நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. இது போல சாதுக்கள் சிவனடியார்களா வந்து எங்கோ இறந்து எங்கேயோ அனாதை இதுவா போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு, வேதனையா இருக்கு. அவங்கள பெத்தவங்க அது வந்துட்டு பெத்தவங்க, அவங்க பெத்தவங்க இப்படி எல்லாம் இவ்வளவு பேர் இருந்தும் வந்து அவங்க அனாதை பணமா அப்படி போறதுன்னும் போது நம்ம மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. கரெக்ட் கரெக்ட். அதனால கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஏன்னா நிறைய வயசானவங்க டக்குன்னு எடுக்கிற முடிவு என்னன்னா, திருவண்ணாமலை சாமியாரா போனா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கடைசி காலம் அப்படின்னு. அவங்க இறப்புக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஆத்ம சாந்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த உடம்புக்கு வந்து உயிர் இருக்கிற வரைக்கும் வந்து இந்த உடம்புக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரன் கூட மரியாதை செலுத்த மாட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா செத்து போனவனே ச்சே அப்படின்னு யோசிப்பான். கெட்டவனா இருந்தாலும் விரோதியா இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த உடலுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கு, கடைசி மரியாதை. அதனால இங்க ரொம்ப வயசானவங்க வரவங்க அட்லீஸ்ட் ஒரு 4 பேரை வந்து கூட வச்சுக்குங்க. ஏன்னா அவர் எங்கேயோ அனாதையா இருந்த ஐயரும் அதே போலதான். இங்க ஐயர் ஹாஸ்பிட்டல் போன அவருக்கு அடக்கம் பண்ணிட்டாங்க இங்க. ஸோ அதனால அவசரப்பட்டு வராதிங்க. இது ரெண்டுமே சமீபத்தில் நடந்தது, இப்பதான். அந்த போன் எடு. எனக்கு அமிச்சது. அதனால எல்லாருக்கும் சொல்றேன் நான், இப்படி இருங்க அப்படின்னு. நம்ம என்ன, இது வந்து ஒரு சாது விழுப்புரத்துல இருந்து அமிச்சோர், இங்க இருந்த சாது இப்போ அனாதையா இருந்திருக்காரு. ஓகேவா? இது வந்து அங்க இருந்து அந்த போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்களா? ஆமா, எனக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி தகவல் சொன்னாங்க. ஏதோ ஒரு நம்ம கார்டு அவர்கிட்ட இருந்தது பாருங்க, வேற எதுவும் இல்லாம. இது வந்து இங்க ஐயரு, இவரு ஐயரு யாரு? ஐயர் இங்க இருந்தவர், இந்த ஷெட்ல இருந்தவர். அவருடைய இறப்பு பாருங்க, கடைசி அவருடைய முகம். அடடா, ஐயா இவரை பார்த்திருக்கேன். ஆமா, இங்க கடைசியா அழுகி போய். ஐயோ எப்படி. ஸோ அதனால
அவசரப்பட்டு இங்க வீட்டுல பெத்தவங்க சண்டை போட்டு வந்துடுறாங்களே திருவண்ணாமலை போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்காக ஒண்ணு சொல்லிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க. ஏன்னா உங்களுடைய கடைசி காலம் திட்டினாவது உங்க பிள்ளைங்க நாளைக்கு சந்தோஷமா அடக்கம் பண்ணுவாங்க, காரியம் பண்ணுவாங்க, தவசம் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்க எதுவுமே வேணாம், புள்ள வேணாம், அதான் எது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ரோட்ல யாரோ ஒருத்தர் அப்படி அனாதை போனமா போறது எனக்கு உங்களை திட்டிக்கினா கண்டிப்பா எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தாலும் பிள்ளைங்க, எவ்வளவு பெரிய கோவக்காரனால பிள்ளைங்க பெண்ணுங்க தன்னுடைய தகப்பனார் இறந்துட்டாருன்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான வந்து முறைப்படி அடக்கம் பண்ணிட்டு, எவ்வளவு கெட்டவனா ஐயோக்கியா இருந்தா கூட முறைப்படி அவர் அடக்கம் பண்ணிட்டு 16 நாள் காரியம் பண்ணிட்டு தவசம் பண்ணிட்டு நினைக்கிறதா செய்வாங்க. அவசரப்பட்டு எதுவும் முடிவு எடுத்து நீங்க வந்து சாமியாரா போறேன் அப்படி போறேன்னு சொல்லிட்டு இது போல ரோட்ல யாரும் இல்லாம போய் இறந்துடாதீங்க அப்படின்னு என்னுடைய வேண்டுகோளா வைக்கிறேன். நான் சொல்ற சாமி இல்லையா, ஒரு 4 பேரை வந்து அன்பானவர்களை கூட பழகிக்குங்க. யாருமே இங்க இருக்கிறவங்க யாருமே கூட ஒருத்தர் 10 பேர் கூட பழகிக்க மாட்டாங்க. பழகிக்காம கூட இருந்தவங்களுக்கே வந்து தெரியல, அப்பா அவர் யாருன்னு தெரியலப்பா, அவர் யாருன்னு தெரியல, அப்படி போயிடுறாங்க. அப்படி ஒரு 4 பேர் அன்பானவங்களையாவது சுமந்து ஒரு ஒட்டி பழகிக்குங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து தூக்கி போடுறதுக்கு. ஆமா, இந்த ஒரு உடம்பு வந்து போயிட்ட பிறகு அந்த உடம்புக்கு வந்து ஆத்மா துடிக்குமா, வெளியில போய் ஆத்மா துடிக்குமா, ஐயோ நம்ம அனாதையா இறந்து கிடக்குறமே, ஐயோ நான் எப்படி இருந்தவன் எப்படி வளர்ந்தவன். இது நல்லா உயிர் இருக்கும் போது பேசும்போது வரும்போது இந்த சரீரத்துக்கு தெரியாதான் நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம சாப்பிட்டுக்கிறோம், நம்மளை யார் பார்க்க போறாங்க நம்ம அப்படி இப்படின்னு. இந்த சரீரம் வந்து மாண்ட ஒன்னதான் இந்த சரீரம் போய் வெளியில புலம்புமா, ஐயோ நம்ம குடும்பம் நம்ம எப்படி வாழ்ந்தோம், எப்படி போனோம், அப்படி வந்தோம். சோ அதனால ஐயோ நம்மளை இப்படி அனாதையா புதைக்கிறாங்களே, நம்ம எத்தனை பேர் தெரியும், கணேஷ் பாடுறா நான் எனக்கு புதைக்கிறாங்க பாடுறா டே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த பந்தத்தெல்லாம் போய் கதருமா அந்த ஆத்மா. அதனால முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்க கூட சண்டை போட்டா கூட ஒரு மாசம் 2 மாசம் இருந்துட்டு கூட போயிட்டு மறுபடியும் போங்க. ஏன்னா உங்க பிள்ளைங்க தான். ஏன்னா சொல்றேன், கடைசி காலம் பாவம் ரொம்ப. இவங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா. போலீஸ்காரன் சொல்றான், என்னப்பா அனாதை பாடியா, எப்படிப்பா இது பண்றது, இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். ரொம்ப கஷ்டமா. ஆனா எல்லாருமே ஏதோ ஒரு உறவு சார்ந்து ஏதோ ஒரு பந்தம் சார்ந்து வந்தவங்க தான். எவ்வளவு பெரிய அக்யூஸ்டா இருந்தாலும் கொலைகாரனா இருந்தாலும் தன்னுடைய அப்பானா வலிக்கும், கண்டிப்பா தன்னுடைய அம்மானா வலிக்கும். அதுக்கான அதனால ஈம காரியங்கள் பண்றதுக்காக கண்டிப்பா உங்களுடைய உறவினர்கள் தேவை. இப்போதைக்கு உங்களுடைய உறவினர்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா கடைசி காலம் போது முடிஞ்ச அளவுக்கு சமாதானமா போங்க. கண்டிப்பா இல்லையா, உங்க வீட்டாண்ட போயிட்டு கூட விட்டுருங்க. அதுதான் சொல்றேன். ஏன்னா இறைவன் பார்த்துப்பான், யாரோ ஒருத்தர் தூக்கி போடுவாங்க, யாரோ ஒருத்தர் தூக்கி போடுறதுக்கு அந்த உலகத்துல வந்து பிறந்து வளர்ந்தோம். பிறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும். கண்டிப்பா இல்லையா, சாந்தமாவது இருக்கணும். அதனால சாந்தமாவது இருக்கணும். கண்டிப்பா அந்த உடம்புல வந்து சாந்தமாவாது. கண்டிப்பா அவங்களுக்குள்ள வலி. 2 போட்டோ எப்படி இருக்கு பாத்தீங்களா? பாவம் இல்ல, நீங்க சொன்னதே தான் நடக்கும். அவங்க வந்துட்டு அப்படி அந்த ஆன்மா பிரியும் போது அதே மாதிரிதான் கதறும். ஆமா, போய் கதறும். இப்ப நம்ம ரத்தம் சதை இருக்கும் போது இன்னைக்கு எவனும் தேவலடா நான் அப்படி பிடிவாதமா இருக்கும். ஆனா இது உடம்ப விட்டு இந்த ஆத்மா பிரிஞ்ச உடனே அது தேடும். ஐயோ நம்ம ரத்த உறவு, நம்ம பையன் இருக்கிறானே, நம்ம பையனுக்கு நம்ம இறந்ததே தெரியலையே, ஐயோ நம்ம பொண்ணுக்கு நம்ம இறந்ததே தெரியலையே, நம்ம கூட வாழ்ந்த மனைவிக்கு நம்ம இறந்ததே தெரியலையே அப்படின் போது அது நரகத்தை விட கொடுமையான வேதனை. ரொம்ப கஷ்டம். அது சொல்றேன் சாமி. ஆனா ஒரு 4 பேரையாவது பழகிங்க. அந்த 4 பேரை ஏன் பழக சொல்ல தெரியுமா? அவர் இறந்துட்டாரு, அவர் அங்க கூட பழகின பேசின 4 பேருக்குமே அவர் யாருன்னே தெரியல, என்ன ஊருன்னு கூட தெரியல. எவ்வளவு கஷ்டம் அது. அவங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி இந்த ஊர் தான்பா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லி எப்படியாவது போயிருக்கலாம். சோ அப்ப அந்த கூட இருக்கிறவங்க கூட யாருன்னு தெரியாம அளவுக்கு ஏன் போறீங்க? அட்லீஸ்ட் கூட இருக்கிற 4 பேருக்காவது பேசி நீங்க யாருன்னா சொல்லிங்க. ஏன்னா கடைசி காலம் நீங்க இங்க இறந்துட்டா கூட இங்க இருந்து எடுத்துட்டு போய் அடக்கம் பண்றதுக்காவது ஏதோ ஒரு இது வேணும். அந்த மாதிரி இருந்துக்குங்க அப்படின்னு ஒரு அன்பா ஒரு இது சொல்றேன். என்ன சாமி, கரெக்ட் தானே? இதை பார்த்து கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசெல்லாம் வலிக்குது. எப்படி தெரியுமா இருக்கு, எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து அனாதையா எங்கேயோ போய் சேர்த்து யாரோ ஒருத்தர் எடுத்து போய் பொச்சி பால் கூட ஊத்த மாட்டாங்க. அது பாடி பொச்சாச்சு அவ்வளவுதான், அவ்வளவுதான் மரியாதை. சரி சாமி, இதே இது பிடிக்காத மகனா இருந்தா கூட செஞ்சிருவாங்க. பிடிக்காத மகனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யார மருமகனாக இருந்தாலும் அந்த ஒரு கண்டிப்பா செஞ்சிருவாங்க இருக்கும். ஏன்னா அது ஒரு இது. ஆமாய்யா, நான் ஒரு கோயில் சாமியே கும்பிடாம இருந்தேன் ஒரு 10 நாளைக்கு. கேட்டா எங்க தாத்தாவுக்கு யாரோ பங்காளியா, அவரு நான் பார்த்தது கிடையாது, அந்த குடும்பம் எங்க இருக்குதுன்னு கூட அவங்க இறந்துட்டாங்களா. காரியம் அவர் வரைக்கும் சாமி கும்பிடாதரா, எங்கோ ஒருத்தங்க வந்து பங்காளின்னு யாரோ ஒருத்தர் 500 கிலோமீட்டர் தூரத்துல பங்காளி இறந்துட்டாங்கன்ட்டு இங்க நாங்க சாமி கும்பிடாம இருக்கிறோம்.
10 நாளைக்கு. அப்ப பெத்த அப்பா இறந்துருக்கும் போது இங்க ஒருத்தங்க அப்பா இறந்ததே தெரியாம சாப்பிட்டு இருந்தா அது எவ்வளவு பெரிய கர்மா, எவ்வளவு பெரிய பாவம். எவ்வளவு பெரிய பாவம். விஷயமே தெரியாம அவங்க மாட்டு இருந்தா கறி மீன் சாப்பிடணும் அது மாதிரி இருந்தா இவங்களுடைய ஆத்மாவை எப்படி துடிக்கும். அதை சொல்ல வரேன் சாமி, அதை சொல்ல வரேன். கரெக்டான பாயிண்ட். ஆமா கரெக்டான பாயிண்ட். சரிங்க சாமி. சரிங்கய்யா. நமச்சிவாய. நல்லபடியா இல்ல நமக்கு மீண்டும் பட்டது மனசு வலி. அந்த போட்டோ எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்கு. அதான் எப்படி. சரிங்க சாமி. நமச்சிவாய. கருத்துக்களோடு நாளைக்கு நமச்சிவாய. வரேன் சாமி. நமச்சிவாய. வரேன் சாமி. பாய் சாமி. ஓம் நம சிவாய. வாங்க ஐயா. நமச்சிவாய. பட்டினத்தார் தான் ஞாபகம் வராரு. பட்டினத்தார் தான் ஞாபகம் வராரு உங்ககிட்ட. நமச்சிவாய. கையில வச்சுங்க. பட்டினத்தார் அந்த முகம் அப்படியே இருக்கு உங்களுக்கு. ஆமா. வாங்க அது வாங்க. பிளான் போட்டாச்சு. அரை வாங்கிறதுக்கு பிளான் போட்டாச்சான். ஏ 1 2 2 கூட. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கருவகரா. செந்தில் சார் இத்தனை நாள் பண்றத பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சில பேர் பண்றதுதான் கஷ்டமாகுது. தயவு செய்து உங்க எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன சொல்றேன்னா, பக்கத்துல உங்க அட்ரஸ், உங்க ஊரு இல்ல போன் நம்பர் யாராவது ஒரு 4 பேர் கொடுத்து பழகுங்க. ஏன்னா இல்ல ஏன் நான் சொல்றேன்னா, விழுப்புரத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு, அனாதை பணமா பதிக்கிறாங்க. இவரு அட்லீஸ்ட் அவங்க பிள்ளை தகவலாக தெரிவிச்சா கூட அந்த விரதத்தையாவது அவங்க கடைபிடிப்பாங்க. அவங்க இதுக்கு வந்து அடக்கத்துக்கு வரலன்னா கூட நம்ம அப்பா இன்னைக்கு செத்துட்டாரு, 16வது நாள் காரியம், 30வது நாள் துக்கம், அந்த விரதத்தையாவது எங்க இருந்தோ கடைபிடிப்பாங்க. அந்த கர்மாவும் போய் இந்த கர்மாவும் போய் பாவம் அவங்களுக்கும் ஒரு பாவம் வந்துடும், இவங்களுக்கும் பாவம் வந்துடும். அதுக்காக சொல்றேன். ஐயோ அப்ப அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டாங்களா? ஐயோ அவர் அப்படிதாங்க சொல்லுவாரு. நான் சொல்றத கேளுங்க. ஆத்மா உயிர் போன பிறகுதான் துடிக்கும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு. உயிர் போற வரைக்கும் அந்த அப்படியே வைராக்கியம் இருக்கும். உயிர் போன பிறகுதான் துடிக்கும். ஐயோ பாரு நம்ம புள்ள எப்படிங்கிறான் பாரு, நம்ம பொண்டாட்டி அழுவாம பொட்டு வச்சுக்கிறா பாரு, பொட்டு வச்சு நம்ம செத்துட்டு நம்ம பொண்டாட்டி பொட்டு வச்சு தாலியோட இருக்கிறா பாரு, எப்படி இருக்கிறா பாருன்னு ஆத்மா துடிக்கும். அவர் சொல்ல வேணாம்னு சொல்லலாம், தகவல் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அவர் இறந்துட்ட பிறகு சொல்லணும். அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லுங்க, தயவு செய்து தகவல் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? யாருக்கிட்ட இருக்குது நம்பர்? நான் தகவல் சொல்றேன். ஓம் நமச்சிவாய. பாருங்க அந்த விரதத்தை அவங்க கடைபிடிப்பாங்க. அவங்க பொட்டு அழிப்பாங்க, அவங்க விரதத்தை கடைபிடிப்பாங்க. நம்ம பண்றது மிகப்பெரிய பாவம் அது, அதை விட பாவம். நம்பர் இருக்குங்களா? கொடுங்க. ஓம் நம சிவாய நமக. சங்கர நாராயணன் ஐயா வாங்க ஐயா. நமச்சிவாய். பத்தியா தகவலே சொல்ல பத்தீங்களா நீங்க? நமச்சிவாய். ஐயா அவர் சங்கர நாராயணன் அவருடைய வீட்டு அட்ரஸ் கொடுங்க. கிருவலப்பாதை. அவருடைய வீட்டு உறவினர் எதுவுமே இல்லைங்களா? இல்ல யாருக்கிட்டே இருக்குன்னாங்க. ஏன்னா ஐயா அவங்க வீட்டுக்கு ஒரு தகவல் சொல்லிடலாம் ஐயா. திருப்பி ரொம்ப வருஷம் ஆச்சா வெளிய வந்து. அதனால வந்து வீட்டு ஜாயிண்டே கிடையாது. ஐயோ வீட்டு ஜாயிண்ட் இல்லனா நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. புரியுது. அண்ணா அட்ரஸ் அவர் எழுதி கொடுக்கலையாமா? ஃபோன் நம்பர் இருந்தா கூட ஏன் அட்ரஸ் அப்படி திருவண்ணாமலை நோட்ல பாருங்க இருந்தா தெரிய போகுது. இவரோ வீட்டு அட்ரஸ் இருக்காங்க. இவரோ திருவண்ணாமலை. தயவு செய்து உங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் சொல்லுங்க. நீங்க இறந்த பிறகு உங்களுடைய மனைவி பொட்டோட இருந்தாங்க, அது மிகப்பெரிய கர்மா, மிகப்பெரிய பாவம் அது. உங்க பிள்ளைங்க வந்து அந்த இறந்த துக்கமே தெரியாம வாழ்ந்தாங்கன்னா அது மிகப்பெரிய கர்மா அது. ஜென்மத்துக்கும் தொடரும் அது. அதனால பக்கத்துல ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து அப்படி வாழுங்க. என்னங்க ஐயா சொல்றது? அது ஒவ்வொருத்தரும் அப்படி கொடுத்துட்றாங்க. ஒருத்தவங்க அட்ரஸ் எல்லாமே கொடுத்தா ஃபோன் நம்பரோட கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஃபோன் நம்பர் கொடுத்தா மனைவி தெரியப்படுத்த சொல்லி நம்ம பரவாயில்ல. எவ்வளோ ஒரு இது வாங்கிக்கமா வாங்கிக்கமா. சதாசிவமாசாரி கேரளா அந்த நம்பர் 2 நம்பர் மகன் நம்பரை கொடுத்துருக்காரு. சரி பரவாயில்ல. இவங்க எல்லாம் கிரிவல பார்த்ததான் சாதுக்கள் சேவை மையத்தில் அடக்கம் சொல்லி தகவல் சொல்ல தேவையில்லைன்னு போடுறாங்க. இல்ல அவங்க சொல்லுவாங்க ஐயா நம்ம கடமை ஒண்ணு இருக்குல்ல. சங்கர் நாராயணன் அவருக்கு இந்த தகவல் தேவையில்லை, யாருக்கும் தகவல் தேவையில்லை. கிரிவல பாதை திருவண்ணாமலை சாதுக்கள் சேவை மையத்துல இருந்து என்னை அடக்கம் பண்ணி எழுதி கொடுத்துருக்காரு. நம்ம என்ன செய்ய இது மாதிரி தான் இங்க இருக்க எல்லாத்துக்குமே எழுதி. எனக்கு நீங்க தகவல் சொன்னீங்க எப்பவுமே அடக்கத்துக்கு
அன்னைக்கு இங்கே வந்து குழியில் வச்சாச்சு. மொத்தம் 4 பேர் கொண்டு வந்தோம். சரி சரி பரவாயில்ல. அதனால டக்குன்னு நாங்கள் இங்கேருந்து எல்லாரும். சரிங்க ஐயா சரிங்க ஐயா. சாப்பாடு வாங்கி நல்லபடியாக அடக்கம் பண்ணி. பரவாயில்ல ஐயா. நம்ம சாப்பாடு வாங்கி வாங்கிக்கம்மா ஒன்று. ஏன் நான் தான் கொடுக்கணுமா? வாட்டர் பாட்டில் கொடு. யார் கொடுத்தாலும் சாப்பாடு தானேம்மா. மச்சி பாய் ஒன்று மட்டும் கொடுங்க. ஆ மோர் புளி சாதம். வாடா தம்பி நல்லா இருக்கிறியா? தண்ணி தண்ணி கொடு தண்ணி கொடு தண்ணி கொடு. மச்சி பாய் சரி நாங்கள் நின்று இருக்கணும். அப்புறம் பசிக்குதுன்னு லாரியில் சொல்லி அனுப்புறேன். பசிக்குதுன்னு இப்போ லாரி யார் சொல்லிட்டு போறாரு. லாரியில் சொல்லி அனுப்புறேன் பசி எடுத்துச்சுன்னு. என்ன சார் சொல்கிறேன் மோர் ஒன்று. என்ன மோர் கம்மியாகுது? நான் சேர்த்து போட்டிங்களா சேர்த்து போட்டிங்களான்னு கேட்குறேன். தம்பி சாப்பாடு சாப்பாடு சார் வந்து கவுஞ்சிருச்சு. ஓஹோ ஆமா சார். அதனால தெம்பா சாப்பிட்டு டீ குச்சினுக்கிற. ஆமா சார். இந்த மாதிரி உன்னை காய விட்டாதான் வயிறு குறையுன்னு நினைக்கிறேன். சாப்பாடு இல்லாம தெரிஞ்சு விட்டா அன்னதானமே இல்லாம உன்னை இந்த மாதிரி தான் காய உண்ணுன்ற. அப்பதான் உனக்கு வந்து கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தா எங்க சார் காலையில நம சிவாய நமக. சார் பிஸ்மில்லா பாத் எடுத்து இப்ப போடுங்க. பிஸ்மில்லா பாத்துலடா பிசிபெல்லா பாத்துடா. அதான் பிஸ்மில்லா பாத். பசமெல்லா பாத் தானே போடுவோம். சாப்பாடு கூட உங்களுக்கு பசியில் இருக்கிறாங்க கூட. கொய்யாக்கா கூட எத்தனுவா. ஏன் மாரிமுத்து கொடுத்துறான் 1 2. உன் ஃப்ரெண்டுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சா? சொன்னாப்ல. எப்ப பேசுனா? சாயந்தரம் 5 மணிக்கு பேசினேன். 5 மணிக்கு பேசுனியா? சரி. லட்டு குத்தானா? இது வரைக்கும் லட்டு குத்தா? கிளின்னு குத்தான். என்ன கிச்சான்? அப்புறம் போக வேண்டிய ஆளை போக வச்சு நான் போய் சமாளிச்சுட்டேன். சரி. அப்புறம் ஒரு 2 வாரம் வர்றேன் நான் வந்து பார்க்குறேன் இருக்கேன். அப்படியா? குடும்பத்தோட வராமா? சரி. நல்லபடியா முடிஞ்சா? லட்டு யாரா இருக்குடா குட்டா? இவனுக்கு குத்தியா? இவனுக்கு ஏன்டா குத்தா? சரிடா தம்பி. வேற என்ன கிளம்பிட்டுமா? கிளம்பிக்கலையா? சரி சாப்பிட்டு என்னம்மா? இல்ல 1 புளிசோறு இல்ல சித்தப்பா? புளிசோறு கொடுக்கல? இல்ல 2மே வெள்ளை சோறு கொடுத்துட்டு ஒரே ஒரு மோர் கொடுத்துக்கிறா. ஐயோ எத்தனை வர இல்ல அவரே ஒரு புளி சாதம் நினைச்சு இருப்பாரு. மாத்தி கொடுத்துட்டு இருப்பாரு. கௌதமண்ணே போட்டு குடிங்க சாமிக்கு. உருண்டை ஒரு வச்சுக்கலாம். அப்புறம் கரண்டை ஊருக்கா கொடுக்கு சாமிக்கு போட்டு குடிச்சுன்னா கேட்டு. எந்த சாமிக்குடா? ஏன் நாகராசாமிக்கு போர்வை? யார் கேட்டதா? ஏய் போர்வை குத்தான் நம்ம நேத்து நாகராசாமி கொடுக்க சொல்லியா? ஏய் குரங்கு உள்ளே போயிடுச்சு பாருப்பா. ஐயோ உள்ள போய் என்ன எடுத்து போய்க்குதா? கொய்யாக்கா எடுத்து முச்சா அங்க பாடுறா. உங்க அம்மா குத்தால கொய்யாக்கா உள்ள வச்சுட்டு வந்துக்கிறாரு. கார்ல இருந்து எடுத்து போய்க்குது. அது அதுக்கு படைக்கப்பட்டது சார். அவ்வளவுதான் சிம்பிள். அந்த கதவு சாத்து சித்தப்ப. என்னடா அது உள்ள யாரோ சித்தப்ப வெளில வந்துட்டாரு. உள்ள யாரோ உட்காந்துக்கிறாங்கன்னு எட்டி பாக்குறான். குரங்கு உள்ள இருந்து போகுது. சரி சரிடா தம்பி வரட்டுமா? எழிச்சிட்டுக்கிற சாப்பிடு நல்லா. அவருக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க. இல்லாத யாருக்குன்னா கொடு. அவருக்கு கொடுக்கறதுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஓகேவா? இல்லாத யாருக்குன்னா பார்த்து கொடு. சரியா? அன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு சொன்னாரு. இல்லடா அதுக்கப்புறம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதனால நீ இல்லாதவங்களுக்கு யாருன்னா கொடு. அவருக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு தெரிஞ்சவங்க இல்லாதவங்க யாருன்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க? அவங்களுக்கு கொடு. உங்கள்கிட்ட நிறைய இருக்குதா?
உங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் கேட்டீங்க நானே தரேன். சரி வரட்டுமா? போயிட்டு வரேன். சாப்பிடு, போய் பசியில் இருக்கிற போய் சாப்பிடு. சரி. என்ன வேற என்ன வேணும்? வரணும் வேண்டாம். வீடு அப்படியே நம்மளை எப்படி போவேன்? அம்மா போதும், அம்மா பார்க்க போவேன். இல்ல அப்படி இல்ல, அங்க அடியனாமல்ல அப்படியே வீட்டுக்கு வெளியே போய் உட்காந்துப்பீங்கல்ல, அப்படியே உட்காந்துப்பீங்க. அது போய் நீ பார்க்கணும். எப்படி போய் பாப்ப? அட்டை பிடிச்சி போய் வேண்டியதான். சரி, நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அவர் சாவி கேட்ட உடனே ஃபோன் பண்றேன். என்ன நாளைக்கு நாளா நீ தர நிற்கிறாரு, தந்தாருன்னா ஃபோன் பண்றேன். ஆட்டோ பிடிச்சி போய் பாருங்க, வீடு எப்படி இதுன்னா இதுன்னு பார்த்துட்டு அவங்க சொன்னாங்கன்னா எல்லாம் நீட்டா வச்சுக்கிறாங்க அப்படி இப்படின்னு மட்டும் சொல்லுங்க. சரியா? பார்த்துட்டேன், பேசிட்டேன். அவங்க ஓனர் வரணும். புரோக்கர் இட்டுன்னு போய் காமிச்சிட்டாரு, ஓனர் வந்து பேசணும். சரிங்க. சரியா? சரி சரி, பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப டயர்டா இருக்க, அப்புறமா வரேன். இல்ல பசியில டயர்டா இருக்குறியா? அது அப்படிதான். சரி, போயிட்டு வரேன், நாளைக்கு பார்க்கலாம். சிரிக்கிறான்டா. என்ன சொல்லு? ஒன்றும் இல்லை. சென்டிமெண்ட்லாம் பேசாத, வாட்டர் பாக்கெட் தண்ணி மூஞ்சில ஊத்திடுவேன். சென்டிமெண்ட்டே பேசக்கூடாது நீ. சென்டிமெண்ட் ஞாபகம் பேச. ஓ ஒன்றும் இல்லைங்க ஐயா, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி வச்சிருக்கீங்களா? அப்பெல்லாம் நான் பேசுறாங்க கிடையாது. ஆமா, அது என்ன பொத்த போட்டுனுக்குதா? கொசுவத்தி. ஏண்டா அப்படியாடா வைக்கிறது கொசுவத்தியா? சரி, கொசுவத்தி ஏத்தனா வந்து கொசு வரது இல்லையா? 2 ஏத்துறல ஒரு நாளைக்கு. ஏத்தனா வரது இல்ல, கடிக்கத்துல ரொம்ப இல்ல. கடிச்சிட்டு தான் போட்டோமே, அப்பயாவது உடம்பு குறையுதான்னு பார்ப்போம். எதனா ஒரு பாட்டு. ஏன் சார் இப்படி இருக்கா? ஏன் நடந்தும் குறைக்க மாட்டா? அட்லீஸ்ட் கொசுவாவது கட்சி ரத்தத்தை குடிச்சு உடம்பு குறைக்கும். வர்றா வந்துட்டாரு, வா. ஏன் அங்கேருந்து வந்துட்டீங்க? தேவைப்படும் நானே வர்றேன், தேவையில்லைன்னு வாங்குறது இல்லை. சரி சரி, கொடு கொடு கொடு. அப்படியாவது உடம்பு குறையும் மேடா. நடக்கவும் மாட்டுற. நடக்கிறதுலாம் என்னைக்குனே நடக்க போகுது? எல்லாமே நடக்கும். நடக்கும். வாக்கிங் போயிட்டு வாடான்னு சொன்னா நானும் நடக்கிறேனே. எங்க? இப்படியே இப்படி இப்படி நடந்துக்கிற. சாப்பாடு வந்துச்சுன்னா ஏந்து வந்து வாங்குற. அப்படிதான் நடக்கிறது. சாப்பாட்டுக்காக மட்டும் நடக்கிற. அப்படின்னு சொல்ல முடியாதுண்ணே. சரி போ போ, ரெஸ்ட் எடு போ. பாய், நாளைக்கு பேசலாம். ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறானா? என்னப்பா ஐஸ் பாக்ஸ்லாம் வச்சுக்கிறேன். அதுதான் நினையாம இருக்குது. ஓ சரி 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 சரி, வரட்டுமா? வரேன் பாய். ஏய், ஃபோன்லாம் பத்திரண்ணா டேய். ஐயா, இது ஒரு ஐயா வந்தாரு, எங்க பெயிண்டர் கான்ட்ராக்டர்ங்கிறாரு. வந்து அங்க என்ன சாமி உட்காந்து உங்களை வந்து புட்டு நான் பார்க்குவேன் அப்படின்னு. சரி 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 சாமி அப்படின்னா, இப்போ எங்கேயா சாமி உட்காந்துக்கிறீங்க? கூட இருங்க, எங்கே உட்காந்துக்கிறது என்னங்க? இல்லை சாமி, காய்ச்சி இறங்கிது சைக்கிள்ல, அப்போ போய் பம்பு. சரி வைங்க, நான் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன், அப்புறமா பேசலாம். அம்மா பேர் நிற்கிறாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு வரேன், அப்புறம் பார்க்கலாம். ஒன்று வாங்கிக்கிறேன். ஒன்று வாங்கிக்கோ, ஒன்று வாங்கிக்கோ. ஓம் நமச்சிவாய. தண்ணி கொடு இருக்கு. ஐயோ, சரி சரி சரி, நீங்க உண்மைதான் ஒத்துப்பீங்க. ஒரு பாம்பு ஆயிட்டு, பாம்பு வச்சுன்னு சம்பாதிச்சு சாப்பிட்டோம். நம்ம கால் வந்துச்சு, வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு. பாம்பாட்டி பாம்பு வச்சு சம்பாதிச்சிருந்தாரு, கால் வந்துச்சு. எங்க இருக்கிறாரு? எங்க ஊர் தம்பாயி மண்டல. உங்க ஊர்ல இருக்கிறாரு. வீட்டுன்னு வரேன். என்ன பண்ணணும் அதுக்கு? வண்டிலாம் நான் சும்மா கிடைக்குது போலது உங்களுக்கு. இல்ல வண்டிலாம் சும்மா போலகுது உங்களுக்கு. 10,000 12,000 சாதாரண விஷயம் போலகுது எல்லாருக்கும். அவரே 100 வாட்டி கேட்டாரு. எத்தனை வாட்டி கேட்டிருப்பா தாத்தா வண்டி? என்கிட்ட வண்டி எத்தனை வாட்டி கேட்டிருப்பா? ஒரு நிமிஷம். பைல்வான் தானே நீங்க? வீரப்பா. வீரப்பனா நீங்க? வேற இப்படி முறுக்கி காமிக்கிற உடம்பு எப்படி காமி? ஒச்சிக்கு போகுது. ரைட் ரைட்டு. கடைங்க இல்லை, எங்கேயுமே ஹோட்டல் கடைங்க இல்லை. சாவித்ரி ஒரு குர்ரா சாப்பாடு. நான் எங்க போறேன்? ஏந்தா எங்கேயும் போக சோறு பிடிக்கல. சோறு பிடிக்கலையா? வேற என்ன பிடிச்சிக்கிட்ட? எதுவும் வேணாம். போண்டா பஜ்ஜி வடை உளுந்த வடை எதுவும் வேணாம். கொய்யா பையன் சாப்பிடுவியா? கொய்யா பையன் அது சுத்தமா பிடிக்கல.
அப்படியா? வாழைப்பழம் எதுவும் பிடிக்கல. சரி, என்னதான் கொடுக்கட்டும்? எதுவும் வேணாம்பா. புளி சாதம் இது எதுவும் வேணாம். சரி, வேணாண்ணா விடு. சாப்பிட முடியல. சாப்பிட பிடிக்கலையா? டீ வாங்க சொல்லட்டுமா? வேணாம்பா. ஏன்? வேணாம். அதுவும் சாப்பிட பிடிக்கலையா? டீ குடிச்சா காலில இருந்து? பாட்டி டீ குடிச்சிச்சு? அதான் நான் காசு கொடுத்து வாங்கி குடிச்சேன்பா. அப்படியா? பொரி சாப்பிடு, காரப்பொரி இரு. காரப்பொரி குண்ணா, காரப்பொரி இன்னும் காரமா மிளகாத்தூள் போட்டு கொடுங்க. உங்களதான் சித்தப்ப காரப்பொரி வாங்கினு வா. செம்ம டேஸ்டா இருக்கும், காரமா மிளகாத்தூள்லாம் போட்டு. ட்ரை பண்றியா? திருஷா இவங்க காரப்பொரி சாப்பிட்டு தான் போவாங்க. காரப்பொரி வாங்கினு வா. நல்லா காரமா போட்டு வாங்கினு வா. இருக்கிற மிளகாத்தூள்லாம் கொட்டிட சொல்லு. நீங்க பச்சை மிளகா 10 வாங்கினது கொடுத்தா கூட கட்டி சாப்பிடும். அதோ பார் காரப்பொரி கடை. யாருக்கா? யாரண்ணா பாட்டியா? ஒன்றும் இல்லையா? ஏன்னா இந்த தான் கூட என்கிட்ட தான் கூட பத்திரமா வச்சுக்கிறேன். ஏன்னா வச்சிருந்தா கூட காசு கீசு வச்சிருந்தா கூட. காசு யாரு கொடுக்குறாங்க? இது இல்லையா? இந்த புளி சாதம் யாருக்குன்னா கொடுத்தா? புளி சாப்பிட்டீங்களா? அண்ணா சாப்பிட்டீங்களா? யாருண்ணா பாட்டியா? காரப்பொரி சாப்பிடுவியா? செம்ம டேஸ்டா இருக்கும், காரமா மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா காரமா இருக்கும். வாங்கினார் சொல்றேன், இது சாப்பிடலாம் 2 பேரும், ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம். நான் நல்லா ஜாலியா தூங்கி நிக்கிற பழகுது. நீதான் சும்மா பார்த்துன்னா உட்கார முடியல. இடுப்பு வலிக்குதுன்னு பார்த்துருந்தியா? சொந்தக்காரங்க யாருன்னா வந்து கேட்டாங்களா உன்னா? எந்த சொந்தக்காரன் வரல. அவன் தர்ஷனம் பிடிச்சி வீட்டுக்கு போனா அந்த துணியெல்லாம் அழிச்சு காய வச்சு அவன் ரூம்ல வச்சுட்டு வந்துட்டா கிடக்கும். மடியில நஞ்சு மக்கி வீணா. கவர் பிளாஸ்டிக் கவர் ஒண்ணு. அப்படியா? மக்கி வீணா போகுது, அதனால அதுக்கு தான் ஊட்ட நினைச்சுங்கிறது. வேற எதுக்குல? அதனால தான் நினைச்சுங்கிற. சரி. எம்மா புடவை வச்சிருந்தா, எம்மா ஜாக்கெட் வச்சிருந்தா எல்லாம் இங்க மூட்டை போட்டு எடுத்துன்னு வந்துட்டும்பா. இருந்த துணியெல்லாம் எத்தனை துணி எடுத்துன்னு வந்தா? அவன் பாந்து உள்ள ஒரு 2-3 படியும் கொஞ்சம் ஜாயிட்டுங்களும் அவன் பாந்து உள்ள எடுத்து வச்சுக்கணும். அதெல்லாம் போடல, புதுசா இருக்குது. ஓஹோ, அதெல்லாம் புதுசு அப்படியே இருக்குதாங்க. நீ எத்தனை வரும்போது என்ன எத்தனை வந்தா? இதெல்லாம் போட்டிருந்த துணிக்கு தான் இங்க மூட்டை போட்டு எடுத்துன்னு வந்தேன். மூட்டையோட புடிச்சுன்னு வந்துட்டேன். மதா புள்ள சாமான் விற்கிறவங்களுக்கு போட்டுட்டு ஏன்னா காசு ஊத்துறா வாங்கி வச்சுக்கிட்டு செலவு பண்ணுவான். ஐயோ, அப்படிலாங்கிறாங்களா? அந்த மாதிரி கதை அவன். இந்தா பொரி, காரப்பொரி கை காமி. அது இருந்தா அங்க என்னத்துக்கு வைக்கணும்ட்டு இந்த கவரோட இருக்குது பாரு. இந்தா இங்க எடுத்துன்னு வந்துட்டு. சரி இருந்தா இங்க என்னன்னா மைதானம் ஆகுது. காரப்பொரி இது கவரோட இருக்குது பாரு. கண்ணில் கை வச்சுக்க போற மிளகாத்தூள் காரம். அதுக்கு என்ன பண்ற? கவர் இதோட இதுக்கே வச்சிட போறேன். சாப்பிடு, எடுத்து சாப்பிடு. கவர் வேற எதுவும் இல்லையா? இந்த கவர் தான் புது கவர். சாப்பாடு வேணாமா? பொரி நல்ல ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நீ ஸ்நாக்ஸ் சமையல் சாப்பாடு சாப்பிட்ற சமையல் இது. ஒன்லி ஸ்நாக்ஸ் தான். காரமாக்குதா? கவர் வேற போடணும்.
இந்த கவரு ரவுண்டாக்குது. போதும், சாப்பிட சாப்பிட குறைஞ்சிரும். ஏம்பா ஒரு கவரு வாங்கியாந்து கொடுப்பா. சொல்லு, விட்டு சொல்லு, பொரி வாங்கி வந்தாரு, விட்டு சொல்லு கவரு. ஏம்பா ஒரு கவரு பெருசா வாங்கி வந்து மாலை போற கவரு பெரிய கவர் தட்டா வரேன். இப்போதைக்கு சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு என்னடா சுத்தமா பேட்டரி ஏத்தணுமா? பேட்டரி ஏத்தணுமா? நல்லா காரமாக்குதா? இன்னும் கொஞ்சம் காரம் போட சொல்லட்டுமா? போதுன்னு வராது, இன்னும் காரம் போட சொன்னா கூட போடும். மிளகாத்தூள் போட சொல்லட்டுமா? இந்த காரம் காரமா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால அந்த காரம் வந்து வாய்க்கு கேக்குது நிறைய. கீழே கொட்டிட்டு போற, பார்த்து பத்திரம். அதுன்னா கவரு கேட்டேன். எத்தனை வராரு என்ன மாம்பேரி கவர் எத்தனை வரா? உங்களுக்குலாம் மனசாட்சி இல்ல. மாம்பேரி கவர் காமி. பெரிய கவராவே இருக்கட்டும். சரி, மாம்பேரி கவர் குத்துக்கிறாரு பாரு. பாட்டி, மாம்பேரி கவர் என்ன பண்ண போறா? அதுல வச்சு தின்றுட்டான். எரியாம சாப்பிடுறதா? நல்லா காரமா பொரி, உளுத்த வடை, பகோடா இப்படிதான் பாட்டி சாப்பிட தோணுது உனக்கு. சாப்பாடே சாப்பிட தோணல. பாத்துங்க மகாஜனங்களே. ஏன் அண்ணா அப்புறம் எடுத்து வைக்கிறா? சுட சுட சாப்பிடு. இது காரமா சாப்பிடு, அப்புறம் நம்த்து போடும். சாப்பிடறதுக்கு நல்லா இருக்காது. நம்த்து புச்சுனா பொரியமா நேரம் தாங்கும். வாழையோட சாப்பாடு போட்டுக்கிறாங்க போல யாரும். வாழை எல்லாம் போட்டு சாப்பாடு போட்டுக்கிறாங்களே, சாப்பிட்டியா? நான் சாப்பிடல. இலை வச்சுக்கிற முன்னாடி வாழை அது யாரு வச்சாங்களோ? ஓஹோ, படையல் போட்டுருப்பாங்க உனக்கு யாரும் இன்னைக்கு. போதுமா அந்த காரப்பொரி? இதே 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுவியா? நாளுக்கு 1 நாள் இருக்கும். நம்த்துருமே. மழை வந்தாதான் வீணா போடும். அது வெங்காயம் தக்காளி அதெல்லாம் பட்டுக்குது இல்ல, அதனால அப்பப்ப சுட சுட சாப்பிட்டாதான் மொறுமொறுப்பு இருக்கும், இல்லைன்னா நம்த்துரும். அதனால இப்பயே மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டு அரைக்க ஆரம்பிச்சிரு. செம்ம காரமா வாங்கினா மீடியமா போட சொன்னீங்க. காரம் மீடியமா இருக்குதா ஜாஸ்தி ஆகுதா பட்டியா? காரம் கம்மியா தான் இருக்குது. கம்மியா தான் இருக்குது. நீ கொஞ்சம் மிளகாத்தூளை சேர்த்து போட்டுருக்கணும். என்னது வாழையில? அது ஏன் இங்க வச்சுக்கிறாங்க? அதான் கேக்குறேன் நான். உனக்கு யாரா சாப்பாடு போட்டாங்களா வாழையில போட்டுங்க? இல்ல யாரும் வேணும்னு வச்சுக்கிறாங்க. வேணும்னே படையல் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உயிரோடு இருக்கும்போதே படிச்சுக்கிறாங்க. கடாசு. சரி கடாசு அது விட, அது கீழே வந்துச்சு. என்ன தர்ற தண்ணினா பின்னாடி இது பேர். போ பின்னாடி போ ரைட்டு. இன்னும் போ, இன்னும் நோந்து போ. அப்படியே ரவுண்டு கட்டு கையா. இடிக்குதா? அதான் அண்ணனே வைக்கிற கீழே. ஈரத்துல கை வைக்காத, பொரியல நம்த்துரும் இன்னும். அப்புறம் துணலான்ட்டு எடுத்து வைக்கிறோம். அப்புறம் துணலானா? ஓஹோ, அதுதான் கேரி பேக். குரங்கருங்க ஈத்து மூட போதே. ஒரு கவுரு இல்ல. கவுரு இல்லையா? இன்னும் பெரிய கவர் எங்க இருக்குதா? கவுரு வேணுமா? இது காட்டு இருந்துச்சுன்னா இப்பவே ஒரு மாட்டின்னு தூக்கிட்டு வருது.
ஒரு ட்ரெயின் கவர் ட்ரெயின் கவரா? ஆமா. ட்ரெயின் கவர் வேண்டாம், சாதா கவர் இல்ல, ட்ரெயின் கவர். அப்படிதான் சாதா வாங்கி வந்துட போற. ட்ரெயின் கவர் தானே வேணா? இந்த கட்டி வச்சா கிடக்கும். சரி, அதை கட்டி வச்சு என்னைக்கு தின்றதா தண்ணிய? எப்போனா சாப்பிட்டுக்கலாம். இப்பயே சாப்பிட்டு பாட்டி, நம்புறோம். அப்புறமா ஒன்னு ஒன்னா எடுத்து போடு வாயில. அப்புறம் நம்புச்சுன்னா நல்லா இருக்காது. மெல்ல முடியாது. அப்புறம் எடுத்து எப்பயே சாப்பிடு. ட்ரெயின் கவர். ட்ரெயின் கவரா இல்லையா? அது தெரியாது ட்ரெயின் கவர்னா என்னன்னு. இது ட்ரெயின் கவர் இல்ல, தாம்பு கவர். தாம்பு கவரா? ஒரு 4 ட்ரெயின் கவர் வாங்கி வந்து வாங்கினா போ. 4 நாளா? ஏதோ வச்சு என்ன பண்ணா? ஏதோ வச்சு என்ன பண்ணா? அது ட்ரெயின் கவர் இருக்காதுப்பா, யாருன்னா தூக்கி போடலாமா? தூக்கி போடுறாங்களா? சரி, பீரை வாங்கி கொடுத்தாங்க, பீரை ஒன்று வச்சுக்கிறேன் பூட்டு போட்டு. அதெல்லாம் ஆபர கதை இல்ல. ட்ரெயின் கவர் 2 வாங்கினா ட்ரெயின் கவர் வாங்கினா பீரோ வாங்கி கொடுக்குறேன், கட்டில் வாங்கி கொடுக்குறேன், கல்யாணத்துக்கு சீர் வாங்கி கொடுக்குறேன். கவருப்பா, தாம்பு கவர் போய் ஏன்னா செட் ஆகுமா இருக்கு? முடி போட வாட்டு பாரு. வாட்டப்படாது. ட்ரெயின் கவர் வாங்கினா போ. உட்காராதாங்க, எந்திரு. என்ன சொல்ல? ட்ரெயின் கவர் வேணுமா? இது தாம்பு கவர் பண்றேன். தாம்பு கவர், தாம்பு கவர் வச்சுக்கா. இப்போதைக்கு தாம்பு கவரில் வச்சுக்கா. என்கிட்ட இந்த நூல் தான் கிடக்குதுங்க, சின்ன நூல் தான் இருக்குது. ட்ரெயின் கவர் 4 வாங்கி வா, கண்ணாடி காருக்கல்ல. கிடையா? இந்த கார் தான் இருக்குது. இந்த மாதிரியா பாரு, இந்த மாதிரியா பாரு, இந்த மாதிரியா? ஐயோ, ட்ரெயின் கவரே தெரியாதா? ட்ரெயின் கவர் தெரியாம பிறந்துட்டியா? இல்ல ட்ரெயின் கவர் தெரியாம வளர்ந்துட்டியா? இல்ல 3 பிள்ளைங்களை பெத்துட்டியா ட்ரெயின் கவர் தெரியாம? ட்ரெயின் கவரே தெரியல உனக்கு? சாம்பிள் வச்சுக்கிறேன் உள்ள. கத்தி வேறையா அதான் நீட்டிங்கிற அப்படி சாம்பிள் கடை வச்சுக்கிறியா கவரா? ட்ரெயின் கவரா? நம்ம கண்ணாடி காருக்கல்ல இருக்குதப்பா. கண்ணாடி கவர் கடையா? போத பஜாருக்கு போயிட்டா கண்ணாடி கருக்கல்ல ட்ரெயின் கவர் இருக்குது, வாங்கினா போ. எட்டி எங்க வச்சாலும் தான் எடுத்துக்கலானுங்க. இந்த பக்கம் வரான் எடுத்து போடுறோம். எடுத்து வச்சாலும் இருக்க மாட்டேங்குது. அதான் சொல்ல பேர் வாங்கி தரேண்ணா. லாக்கர் வாங்கி தரணுமா? எதுவும் வேணாம், பைக்கு மைட்டு வரணும். ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, கரெக்டாக இருக்கும். சின்ன பேர் வேணாம், இங்க வேணாம். வேணாமா? அப்ப போய் ட்ரெயின் கவர் வாங்கினு வா. இங்கே உட்காந்துக்கிற எப்ப போய் ட்ரெயின் கவர் வாங்கி எடுத்த? எந்த கல்ல வாங்கினு வரணும்? கண்ணாடி காருக்கல்ல. கண்ணாடி கரக்கல் வாங்கினு வா. ஏழ்மலை கல்ல. ஏழ்மலை கல்ல கண்ணாடி கடை என்ன இருக்குதா? ஐயோ, இந்த அந்த பொறி நீ துண்டு துண்டு போப்பா. இது எங்க வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல. வச்சா கூட இருக்க மாட்டேன், அவனும் தூக்கி போடலாம். வச்சா கூட இருக்க மாட்டேன், அவனும் தூக்கி போடலாம். பொறி கூட தின்னு போடுவாங்க. எதுவா இருந்தாலும் தூக்கி போடலானுங்க. பொறி கூடவா? ஆமா. எப்போ வாங்கி நடத்து? இங்கே உட்காந்து பேசினா நேரம் போது இல்ல. கிளம்பிட்டு வாங்கி வந்துட்ட போயா? நாளைக்கு வாங்கி வரியா? இன்னைக்கு பஸ் மழை பெய்யல, அதை போக முடியாது. நாளைக்கு வாங்கி தரேன். இந்த தாம்புக்கு ஒரு நல்லா இல்ல, முடி போட. நீ பொறி பொறின்ற மேல என்ன போட்டு விட்டுக்கிறானுங்களா? அது காரப்பொரி, வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மாங்காய் எல்லாமே போட்டு கொடுப்பாங்க. நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிடறதுக்கு. எனக்கு ஒண்ணு எதுவும் பிடிக்கல. அப்படியா? இப்படிலாம் வாங்கிட்டு வர என் தலையெழுத்து, அதனால தான் வாங்கினார். அப்படி வெறும் பொரியானாலும் வாங்கிட்டு வந்துடும். வெறும் பொரிக்கல்லையா? நாளைக்கு பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் போட்டு வாங்கிட்டு வர? பல்லு கிடையாதுன்றதால கடிக்க முடியாதுன்றீங்க. பொல்லா உண்டை தெரியுமா? பொல்லா உண்டா, அதை நீங்க இப்ப வாங்கி வந்து கொடுங்க. அதை எப்படி அரைச்சி மட்டும் சாப்பிடுறதுன்னு மட்டும் பாருங்க. பிரீத்தி மிக்சியை விட பாஸ்ட் அது. உள்ள கருத்து மிஷினு. அவர் போய் ட்ரெயின் கவர் தேடிங்கிறாரா? உண்மையாலுமே போட்ட நீ பூரா வேலை செஞ்சு கிடக்கட்டும். உனக்கு வீடியோ கேமரா அப்படியே வச்சுட்டு போயிடுறேன்.
இங்க வைக்காத வேணாமா? எட்டு முடுறாங்க. எத்து முறை இது எத்து முடுறாங்களா? சரி சரி, அப்ப நான் கிளம்பட்டமா? போயிட்டு வரட்டுமா? அது முயற்சி என்ன ஏன் கேக்குற? நீ தானே உட்கார வச்சுங்கிற ட்ரெயின் கவர் வாங்கிடுவானே. ட்ரெயின் கவர் யார்கிட்ட கேட்டா? கண்ணாடிக்கார் கடையில விக்குதப்பா. ஏமா கண்ணாடிக்கார் கடையில விக்குதான் பாருப்பா. கண்ணாடி 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 கார். சென்னலே தெரியாதா? சென்னல் சென்னல் அதேதான். வா 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 வாடி வா 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 உட்கார் உட்கார் கீழே உட்கார் கீழே உட்கார் கீழே உட்கார். என்ன இது ட்ரெயின் கவரா? அண்ணா கயிறு வாங்கி வந்துக்கிறேன். ட்ரெயின் கவர் தெரியாது உனக்கு? என்ன பண்ணுது ட்ரெயின் கவர்? இது அண்ணா கயிறு இடுப்புல கட்டுற அண்ணா கயிறு. இது ட்ரெயின் கவர் எப்படி இருக்கு தெரியாதா உனக்கு? வெள்ளை கலர்ல இருக்கும். சென்னல் சென்னல் சமணம் கிடையாது. இது இப்போமா சின்னதா வாங்கி சொன்னேன். சின்னதா வா இது போய் குத்துட்டு சின்னதா வாங்கி வா. இது ஊறப்பட்ட நீட்டா ஊறப்பட்ட நீட்டாகுது. திரும்ப குத்துட்ட சின்னது வாங்கினா போ. சின்னதா வேணுமா? எம்மா காசு குத்து வாங்கி வந்ததா? 10 ரூபாய். 10 ரூபாய் சின்னதாயிடுச்சு. அம்மா சின்னதா கொடுப்ப அதுக்குன்னு. ஐயோ ஒண்ணுதானா? போதுமா? அப்ப கூட நீட்டா தான் இருக்குதுப்பா. என்னப்பா நீ போங்கப்பா சாமி. திருப்தியா ஆகாது. கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு சீக்கிரம் கட் பண்ணு. கட் பண்ணு கட் பண்ணு. கட் பண்ணு கட் பண்ணு வாடி வா கட் பண்ணு. என்னம்மா சின்னதாவா அதுக்குன்னு? நம்ம தானே பட்டியா ரவோண்டுக்குது. என்னப்பா ட்ரெயின் கவர் நீ கட் பண்ணி கொடுத்தது? கட் பண்ணி கொடுத்து வச்சுக்கிற. ட்ரெயின் கவர் கட் பண்ண தெரியல. ட்ரெயின் கவர் வாங்கி வர தெரியல உனக்கு. போதுமா? ஒண்ணு குட்டா டிமோண்டா குடு இல்லன்னா குடு. எட்டும் பாப்பா நீங்க சாப்பிட்டுங்கப்பா. எட்டுமே சாப்பிட்டு அது எட்டுமே நீங்க சாப்பிட்டீங்க. எனக்கு வேணாம்பா. எட்டுமே சாப்பிட்டீங்கப்பா. என்ன ஒரு ட்ரெயின் கவர் கொடுக்க தெரியல உனக்கு? பொரி எடுத்து கொடுத்து தின்னு தின்னுன்ற ட்ரெயின் கவர் உனக்கு சரியா கொடுக்க தெரியல. அது வேணாம்பா. பொரி இல்ல ஒண்ணு இல்ல. பொரி இல்ல ஒண்ணு இல்ல சும்மா அது அது எட்டுமே சாப்பிட்டீங்கப்பா. அது பொரி இல்ல. பொரி இல்லையா அது? பொரி இல்ல அது. பொரி இல்லப்பா. பொரி இல்ல அது. அது என்னவோ போட்டு குடுத்துக்கறாங்க. என்னவோ போட்டு குடுத்துறாங்க. பாட்டி ஏதோ பண்றதுக்காக ஏதோ கலந்து குடுத்துக்கற நீ. என்ன பொரி தானே ஒண்ணு வாங்க சொன்ன? என்ன வாங்க சொன்ன? பொரி பொரி. நீ என்ன வாங்கி வந்துக்கற? பொரி இல்ல இந்ததான். அது பொரி இல்ல ஒண்ணு இல்ல. எனக்கு பயமாகுது உங்களை பார்த்தா. பயமாகுது. பாத்து பாத்து அந்தாண்ட போய் சேத்துல முட்டிக்க போற. செருப்பால அடிச்சுக்கலாம். பொரி வாங்கி போடி. பொரியே இல்ல அது. பொரி வாங்கி வந்து குடுத்துக்கற. கையில குடு. அது என்னத்துக்கு குடுக்க அப்புறம்? குடு குடு. இந்த பொரி எடுத்துக்கோ. பொரி எடுத்துக்கிட்டுமா? நான் எடுத்து போட்டுமா? எடுத்து போயிட்டா? நம்ம ஒரு ட்ரெயின் கவர் வாங்கி வந்து கொடுக்க முடியல உனக்கு. அண்ணா கயிறு வாங்கி வர, தாலி கயிறு வாங்கி வர, ஒரு ட்ரெயின் கவர் வாங்கி வந்து கொடுக்க முடியல. என்ன வெறுப்பேத்துறீங்களா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? நான் ஜோக் காட்டுறீங்க. பொரி வாங்கி வர, போய் வேற என்ன வாங்கி வர, ட்ரெயின் கவர் வாங்கி வரா, வேற என்ன கயிறு வாங்கி வர. அதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா? அப்படி தெரியுதா இல்லை எப்படி தெரியுதா? மனுஷியா தெரியுதா இல்லை வேற மாதிரி தெரியுதா? முச்சு யாராவுக்கு அம்மா முச்சு போட்டா ஆயா ஏமாத்தலான்னு பாக்குறிய நீ? எம்மா காசு வாங்கி போன பாட்டிக்கிட்ட? காசே குடுக்கல. காசே குடுக்கல. 30 ரூபாய் குத்துச்சேன் கண்ணு எதிரில். பாட்டி காசு குத்ததானா? குத்துட்டு வா. அதை குத்துட்டு வா. கிளம்பலாம். வா நம்ம பசி
வேணா எடுத்தும்போ என்ன முடியல எப்படியே நீ கை வச்சு நொலிப்பிட்டு கொடுப்ப இன்னொருத்தவங்க எடுத்து போய் கொடுக்கணும். ஒண்ணும் வைக்கல. ஓ வானத்துல இருந்து ஆகாயத்துல இருந்து நின்ச்சா வாயில கை வச்சு ஒரு பொரிய நொலிப்பிட்டு பண்ணிட்டு கொடுப்பா அதை நாங்க இன்னொருத்தவங்க போய் கொடுக்கணும். 30 ரூபாய் அது பொரி எவ்வளவு கொடுத்து வாங்கிருந்தா? வேணா நீங்க எடுத்துட்டு போங்கப்பா. இது எடுத்து போய் யார் தின்றது? வேணாம்பா பயமாகுது. பயமாகுதா? ஆமா இங்க இருக்காதுப்பா. அது இல்லனா பரவாயில்ல இதை வச்சுக்கோ. தூக்கி போடுவாங்கப்பா. வேணாம்பா. தூக்கி முன்னா போகுது. எப்படி இருக்குதா? அருமையா இருக்குது. காரஞ்சாரமா நல்லா இருக்குது. அதுக்கு பேர் என்ன பொரி தானே அது? அது பொரி கிடையாதான், மசால் பொரி. இந்த அம்மாவுக்கு பொரி கிடையாதான், வேற என்னவோ அந்த அம்மா இது பண்றதுக்காக எடுத்து வந்து கொடுத்துட்டுமா அதை நாங்க. இதெல்லாம் என்ன அநியாயம் பாட்டிய பாட்டிய உனக்குலாம் செய்யறோம் பாரு. வேற எதிரிலே தின்றாரு தாத்தா. இந்த பேர் தின்றாரு பாரு. எப்படி ஆகுதா? எப்படி என்னாக்குதா? பாத்துக்கோ, அங்கதான் வாங்கி வந்தது. வேறனா விடுங்க. சரி வேணாமா, கிளம்பிட்டமா? வேற என்ன வேணா? உனக்கு கேட்கல, இந்த தாத்தா பொறி தின்ற உன்ன கேட்கல, பொறி தின்ற தாத்தாவை கேட்டேன். வேற என்ன தாத்தா ஒண்ணு உனக்கு? போதுமா? என்ன உணமோ கேளு, வாங்கி சாப்பிடு. ஆமா ஆமா சரி போயிட்டு வரேன் பாட்டி, அப்புறமா பார்க்கலாம். பாட்டி வர. இந்த அந்த புலிஸ் சாதம் யாரு கொடுத்த? என்ன பாய், வா வா, இல்லாதவங்க கொடுத்துட்டு போலாம். வா, யாரா சாப்பாடு வேணும்? Arunachala Shiva Arunachala
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதா அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா ஊர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் வஞ்சியாய்